டாப் 5 அது எப்பாற்பட்ட கண்டஸ்டன்ட் எப்பாற்பட்ட சீசனா இருந்தாலுமே டாப் 5 தான். ஆனா முதல் தடவை டாப் 4னாலே நீங்க சாண்ட்ராவை என்ன கேட்டகரியில நீங்க யோசிக்கணும். நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அதாவது சாண்ட்ரா சபரிய பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, நீ நல்லவரா கெட்டவரான்னு. அப்ப சாண்ட்ரா யாரு? டவுட்டே வேணாம். இதுக்கு பதில் என்னன்னு ஊர் உலகமே கொடுத்துருச்சு. நீங்க தமிழ் ஹிஸ்டரி பிக் பாஸ் எடுத்தீங்கன்னா டாப் 5 அது எப்பாற்பட்ட கண்டஸ்டன்ட் எப்பாற்பட்ட சீசனா இருந்தாலுமே டாப் 5 தான். ஆனா முதல் தடவை டாப் 4னாலே நீங்க சாண்ட்ராவை என்ன கேட்டகரியில நீங்க யோசிக்கணும். எதுக்கு நம்மளே என்ன யோசிச்சோம்? நான் 10க்கே யோசிக்கல, டாப் 10க்கே இந்த மாதிரி யோசிக்கல. அதுக்கப்புறம் அது மாறி டாப் 6 ஒழுங்கா நேத்து பணப்பட்டி தூக்கிட்டு போயிருந்தா வினோத் வந்திருப்பாரு. வேற வழி கிடையாது. அவர் புஷ் பண்ணி அவர் வரதா செஞ்சிருக்கணும். ஆப்வியஸா அவரு டைட்டில் வின்னர் ஆயிருப்பாரு. அதிகமான படம். ஓகே, அது டிசிஷன் மாறிடுச்சு. அவரோட டிசிஷனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண போறோம். சொல்றேன், உனக்கு அப்போ மேடையில ஒண்ணு சொல்றாங்கல்ல, எனக்கு எனக்கு நீங்க ஜெயிப்பீங்கன்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு அப்படின்னா, எனக்கு தோணுச்சு சார், எனக்கு பிகினிங் கேம் விளையாடும் போது இருந்துச்சுல்ல, பிகினிங் கேம் விளையாடுறதுல புடார் கதை. எப்போ இந்த அம்மா சம்பவத்துக்கு ரெட் கார்டு வந்ததோ அப்பவே இந்த அம்மா பிக்ஸ் பண்ணிடுச்சு, நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்ட்டு. அந்த கான்பிடென்ட்ல தான் பணப்பெட்டி பிளஸ் பிரஜின் வரல. பிரஜின் ஒருவேளை பணப்பெட்டி தூக்கிட்டு போயிட்டா பிரஜின் நீ தான் டைட்டில் வின்னர், ஏன் பணப்பெட்டி தூக்கிட்டு சொல்லிட்டாருன்னா, அந்த மாதிரி இந்தமா ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போய் பிரஜின்காக வெயிட் பண்ணி விட்டதுதான் அந்த காசு. விடுங்க, எங்க நல்ல இடத்துக்கு தானே போயிருக்கு அந்த காசு. விடுங்க, ஒண்ணுமே இல்லாம போனோம். ஒரு சில பேர் தலையெழுத்துல இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. இன்னொன்னு கவனிச்சீங்களா? வாட்டர்மேன் ஒண்ணு சொன்னாரு, இந்த மாதிரி கண்ணு காமிச்சிட்டே இருந்தேன். நீங்க என்ன பெணப்பட்டி எடுத்துக்கலாமே. யாரு பிக் பாஸே கண்ணு காமிச்சா கூட அந்த அம்மா எடுக்க மாட்டாங்க. பிரஜின் வீட்டுக்குள்ள வரணும் சொல்லுவாங்க. அந்த அம்மா கண்ணு காமிச்சியா ஸ்டேஜ்லயும் போயிட்டு எல்லாமே. எங்க நான் ஒண்ணு சொல்றேன், இது உண்மையா இருந்தா கூட அவங்களோட செயல் இந்த பிக் பாஸ் வீட்ல எப்படி ஆயி போச்சுன்னா, சாண்ட்ரானாலே ஆக்டிங் அப்படின்றது வந்துருச்சு. ஒருவேளை அந்த ஃபீலிங் அந்த கணவருக்காக அது உண்மையா கூட இருக்கட்டும், எனக்கு தெரியாது. ஓகே, பட் அது எப்படி ஆயி போச்சுன்னா, நம்பக்கூடிய சூழ்நிலையில நம்மள அவங்க அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடல. நான் எது பண்ணாலும் என்ன டவுட் படுங்க, நான் எது பண்ணாலுமே அப்படிதான் இருக்கும், அதனால என்ன நம்பிடாதீங்கன்ற சூழ்நிலைக்கு தான் கொண்டு வச்சாங்க. இப்போ ஒண்ணும் கிடையாது. திவ்யா கிட்ட நீ ஸ்டேஜ்ல நின்னு என்ன சொல்ற, ஐ லவ் யூ ஆல்வேஸ்டா அப்படின்லாம் ஹார்ட் இந்த மண்ணாங்கட்டி எல்லாம் காமிச்சாங்கல்ல. ஏன் வீட்டுக்குள்ள கிளம்பும் போது திவ்யாவை நெக்லெக்ட் பண்ணாங்க? திவ்யாவும் சூப்பர். எதுக்கு போனோம்? எதுக்கு நிக்கணும்? தேவை கிடையாது. அப்படி திவ்யா போய் கட்டி பிடிச்சி ஒரு டிராமா கீமா பண்ணியிருந்தா 2 பேர் வந்திருக்கும். ஒண்ணு, பரவாயில்ல இந்த பொண்ணு பெருந்தன்மையா இருக்குன்னு. இன்னொன்னு, இவ்வளவும் தெரிஞ்சு போய் கட்டி பிடிக்குதுன்னா ஃபினாலேக்காக நடிக்குதுன்னு இருப்பாங்க திவ்யாவை. கண்டிப்பா சொல்லுவாங்க. சோ திவ்யாக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு நம்மள பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பிறகு திவ்யா அதை ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணுது. பிளஸ் எங்கேயோ பக்கத்துல போனப்போ கூட அவங்க ஒரு மாதிரி தள்ளி தானே போனாங்க அவங்க. ஏங்க, கனி திருவுக்கு வீக்கெண்ட்ல சாரி கேட்க சொன்னாரு, நீங்க நினைச்சது தப்பு கனிய பத்தி அப்படின்ட்டு. சாரி கேட்டுட்டு அதே வீட்டுக்குள்ள நீ அமித் கிட்ட சொன்னா நான் மனசாரெல்லாம் சாரி கேட்கலன்ற. அப்போ கனிக்கு நினைக்கிற நீ திவ்யாக்கு நினைக்க மாட்டேன்னு நினைச்சியோ? Obviously correct. நீ ஸ்டேஜ் மேல ஒரு சும்மா ஒரு ஹாப்பி சென்ட் ஆஃப் மாதிரி ஒரு நடிப்பு பிட்ட போட்டு விட்ட திவ்யா கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டயுமே. சபரி மேபி இறங்கி வந்தான்றதுனால சபரின்னு சொல்லலாம். பட் நான் திவ்யாவை பத்தி பேசுறேன் நான். ஓகேவா? சோ எனக்கு அது பெரிய ஆச்சரியம் கிடையாது. இது சாண்ட்ராக்கு எங்கேயோ ஒரு மனசுல திவ்யாவோ பிடிக்கலன்றது பிக்ஸுங்க. அந்த பொண்ணு சொல்லுதுல, ஃப்ரெண்டுக்கும் மேல நான் அவங்கள ஒரு எல்டர் சிஸ்டர் மாதிரி நினைச்சேன்ட்டு. அப்படி நீ அந்த பொண்ணு தங்கச்சியாவோ இல்ல உண்மையான ஒரு ஃப்ரெண்டாவோ நினைச்சிருந்தா, உன் கணவர் தங்கச்சின்னு அந்த பொண்ணு உன் கணவர் அண்ணான்றவங்கள முதல்ல நீ சந்தேகமே பட்டிருக்க மாட்ட. ஏன்னா சந்தேகப்படுறதுக்கான ஒரு ஸ்பேஸே அவங்க கிரியேட் பண்ணல. எனக்கு ஒரே ஒரு டவுட்,
இங்க அவங்க திவ்யா மேல சந்தேகப்பட்டாங்களா இல்ல தன் புருஷன் மேலயே சந்தேகப்பட்டாங்கன்னு எனக்கு புரியலையே. 2 பேர் மேலயும் என்ன காண்டுனா, நீ என்ன பொண்டாட்டி என்ன விட்டுட்டு என்ன துண்டிக்கணும்னு சொல்லி அவளுக்கு தொடரணும் போய் டேக் குடுக்குற ஐஸ்கிரீம். ஆக்சுவலா ஐஸ்கிரீம் வந்து இந்த அம்மா தான் கண்ணு காமிச்சாங்களாம் பிரஜினுக்கு, திவ்யாக்கு குடு திவ்யாக்கு குடுன்ட்டு. அந்த அம்மாவே சொல்றாங்க, நான் தான் கண்ணு காமிச்சேன் பிரஜினுக்குன்ட்டு. அப்ப நீயே கேம்க்காக உன் புருஷன் கூட சேர்ந்து ஒரு பித்தலாட்டம் ஆடிக்கிட்டு, இப்ப திவ்யா மேல பழிய போட்டு ஊர் உலகத்துல வந்து திவ்யாவை வந்து புருஷனோட சேர்த்து வச்சு தப்பா பேசுறதுல உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்ற. அங்கேயே முடிஞ்சிருச்சுங்க சாண்ட்ராவோட கேம். எப்போ திவ்யாவை ஒதுக்கி வைக்கிறது தப்பு கிடையாது. அதுக்கு 1008 ரீசன் இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி அசிங்கமான ரீசன் சொல்லி திவ்யாவை ஒதுக்கி வைக்கும் போதே சாண்ட்ராவோட கேம் அங்கேயே முடிஞ்சிச்சு. சாண்ட்ராவோட ரெபியூட்டேஷன் முடிஞ்சிச்சு. சாண்ட்ரா மேல அந்த சீக்ரெட் டாஸ்க்ல மக்களுக்கு வச்சிருந்த அந்த ஆர்வம், அந்த அந்த ஒரு ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாரி நாசமா போச்சுன்னு என்ன கேட்டா. ஆமா. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ம். வந்து இங்க திவ்யா உங்களுக்கு யாருன்னே தெரியாது. அவங்க மேல ஒரு அலிகேஷன கொண்டு வந்து மிகப்பெரிய அலிகேஷன கொண்டு வந்து வைக்கிறீங்க. 20 வருஷமா லவ் பண்ணி, அவரு மேல எப்படிங்க உங்களால அவ்வளவு ஈஸியா வைக்க முடிஞ்சது? அப்ப உங்களுக்கு நீங்க அப்படி என்ன அப்படி நாங்க உங்கள அப்ப என்ன எப்படி பாக்குறது? பட் புருஷனையே நம்பலையே, நாங்க என்ன இந்த பொண்ணைய நம்புறதுன்னு நாங்க அவரு யோசிக்கவா அவரு மாட்டோமா? இன்டர்வியூல எல்லாம் போய் என்ன சொல்றாரு? இதுவரைக்கும் சாண்ட்ரா நான் இத்தன வருஷம் வாழ்ந்திருக்கேன். என்ன சந்தேகப்பட்டதே இல்லன்னு. அப்ப நான் இப்ப கேட்கிறேன். பண்ணதே இல்லன்னு உங்க பொண்டாட்டிக்காக டிஃபெண்ட் பண்றீங்க, காப்பாத்துறீங்க. உங்க பொண்டாட்டி அத தானங்க வீட்டுக்குள்ள பண்ணியிருக்காங்க. உன்னையே வெளியில போய் பாரு, நீ எலிமினேட் ஆனதுக்கு உனக்கு காரணம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இவரே வெளியில வந்துட்டு தான் யோசிச்சிருப்பாரா, இதுக்கு தான் சொன்னாளா அப்டின்ட்டு. ஏன்னா, அவரு வந்து ஃபேமிலி வீக்ல போய் என்ன சொன்னாரு, நீ நெனைக்கிற மாரிலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் எதுக்கு எலிமினேட் ஆனேன்னு நீ நெனைக்கிற ரீசன் கிடையாதுன்னு தெளிவா சொல்ட்டாரு அவரு. ம், 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 ம். ஓகேவா? சோ எங்கேயோ ஒரு இடத்துல எப்படி கனிக்கு அவங்க ட்ரூவா சாரி கேட்கலையோ, அவங்க திவ்யா ம். மேலயுமே உண்மையான அன்பு பாசம்லாம் கிடையாது. உள்ள நுழைஞ்ச உடனே திவ்யாவோட ம். அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவங்களுக்கு கிடைச்சது. அத அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். எஸ். ஆக்சுவலா இந்த திவ்யா தான் விஷயம் உண்மையா பழகியிருக்காங்க. திவ்யா தான் உண்மையா பழகியிருக்காங்க. சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா, ஏன்னா ம். இ இ இ உண்மையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் திவ்யா பிளாங்க். அவங்களுக்கு என்ன ஐடியான்னே தெரியாது. ம், ம், ம். ஆனா எஸ். கூட பாருங்க, சாண்ட்ராக்காக போய் பச்சை மொளகா சாப்பிட்டுருக்காங்க. சாண்ட்ராவ காப்பாத்துறதுக்காக உள்ள கன்ஃபெஷன் ரூம் போய். அததான் ஆமா. சொன்னாங்க. ஏன்டா நான் பச்சை மொளகா சாப்பிட்டேன் அப்டின்ட்டு. ஏன்னா, ம். வேற எதுக்காவது கோவப்பட்டிருந்தா கூட கொஞ்சம் அக்செப்ட் பண்ணலாம். பட் இந்த மாரி விஷயங்கள்ல கோவப்படுறது வந்து அது அசிங்கமான ஒரு தாட் இல்ல. எஸ். அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஆப்வியஸ்லி. இது நீங்க வந்து இது ம். வந்து ஆக்சுவலா அவங்க திவ்யாக்கு மட்டும் பண்ணல. நேத்துக்கு வந்து அமித்தோட வைஃப் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க ஸ்டோரியில. என்னன்னா, ம். இவங்க சாண்ட்ரா வந்து அமித் சொல்லியிருப்பாரு, "இவங்களால என் கேம் டவுன் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. ஆ. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாண்ட்ரா வந்து, என்னால வந்து இவரு கேம் டவுன் ஆச்சா? நானா உனக்கு உட்கார்ந்து வந்து பீன் பேக் பக்கத்துல போட்டுன்னு உட்கார சொன்னேன்? நீ கேட்ட நான் சொன்னேன்." அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து சாண்ட்ரா வந்து சொல்லியிருக்காங்க. 24 பார் அப்புறம் 7ல நைட்டு. அதத்தான் சொல்றேன். அப்ப அவங்க கேம் பாருங்க. கேட்டா ஸ்டேஜ் மேல என்ன சொல்றாங்க, நான் லாஸ்ட் ஆயிட்டேன் சார். பிரஜின் போன பிறகு எல்லாமே இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் கேம். எஸ், எஸ். எவ்ரிதிங் இஸ் பார்ட் ஆஃப் அவர் கேம். எக்ஸிகியூஷன் பக்காவா பண்ணிட்டாங்க. ம், 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 ஓகேவா? ஆனால் ம், ஆனால் இந்த ம், கார் தள்ளுனதுல மட்டும் நான் வந்து எட்டி உதைச்சதுக்கு நான் சாண்ட்ரான்னு கிடையாது. அந்த இடத்துல எந்த பெண்ணா இருந்தாலும், எந்த ஆணா இருந்தாலுமே அது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ம். ஏன்னா மக்கள் எக்ஸாக்ட்லி. திடீர்னு என்ன நினைப்பீங்க? சாண்ட்ராவ கேட்டதுன்னா, அப்ப நீங்க அந்த கார் இன்சிடென்ட்லயுமே சாண்ட்ராக்கு இது பண்ற கிடையாது. நான் சாண்ட்ரான்றதுக்காகவே நான் சப்போர்ட்டே பண்ணல. அந்த இடத்துல யாரா இருந்தாலுமே எட்டி மிதிச்சது தவறு. அத பத்தி நம்ம நெறைய பேசிட்டோம் ஒரு வாரமா. ஆமா, சோ ஆமா, மறுபடியும் ஆமா. மறுபடியும் நான் கிளாரிட்டி குடுக்குறது என்னன்னா, நான் சாண்ட்ராவ மத்த எல்லாமே இப்போ வந்து அ கார விட்டு வெளியில தள்ளுனதுக்கு அப்புறம் ஒரு ஆக்டிங்கா இருக்கலாம். அதுக்கு ம், முன்னாடி ஆக்டிங்கா இருக்கலாம். மத்த கேம் எல்லாம் ஆக்டிங்கா இருக்கலாம். அவங்க பேசினது, பண்ணது எல்லாமே ஆக்டிங்கா இருக்கலாம். ஆனா ம், எட்டி உதைச்சது வேற ஒருத்தரோட மோதல்ல அவங்களும் என்னென்ன வார்த்தைகள், என்னென்ன பண்ணாங்க, எப்படி எட்டி மிதிச்சாங்கன்னு வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதுனால, ம், சோ அத ம், நான் நியாயப்படுத்த மாட்டேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் தான். அவுட் ஆஃப் ம், கண்ட்ரோல். சாண்ட்ரா எதிர்பார்த்தத விட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய் அது அவங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ம், ம். இன்னொன்னு வந்து ம். பாருவோட அ டீம் லைக் பாருவோட ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன போடுறாங்க அப்படின்னா, எனக்கு ரெட் கார்ட் வாங்கி குடுத்ததுனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு நெலைமை. அதனால தான் வெளில வந்துட்டாங்க. ரெட் அந்த ரெட் கார்டுக்கெல்லாம் இந்த கார்ட் நிலைமை எப்படி கிடையாது. கொண்டாடுனாங்க மக்கள். தவறு. தவறு. ரெக்கார்டும் சேர்த்துக்கிட்டு சொன்னால் ஓகே. அவங்க பிகினிங்ல இருந்தே திவ்யாக்கு பண்ணதா இருக்கட்டும். ஆ அழுதுட்டு போய் அந்த சிம்பத்தி டிராமா, கணவர் போனோனே சிம்பத்தி டிராமா, குழந்தைங்கள வச்சு ஒரு சிம்பத்தி டிராமா நெறைய பின்னாடி பேசினதா இருக்கட்டும். அவங்க பண்ண நெறைய சீப்பான விஷயங்கள வச்சு தான் அவங்க வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. ம், வெறும் ரெட் ம், கார்ட வச்சு கிடையாது.
அவங்க வந்து அதனாலதான் எலிமினேட் ஆகணும்னா கமருதீன் பார்வை வச்சுட்டு அவங்களெல்லாம் தூக்கி இருக்கணும் வெளில. ஏங்க இன்னொன்னு சொல்றாங்க. இல்லன்னா சுபிக்ஷாக்கு பதில் சாண்ட்ராவை தூக்கி இருக்கலாம்ல. நான் இப்பவும் சொல்றேன், சாண்ட்ராக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது இவ்வளவு தூரத்துக்கு வரதுக்கு. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். ஆனா அது ரெட் கார்டால தான் தூக்குனாங்களா அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க செயல் மக்களுக்கு பிடிக்கல. பொதுவாவே எலிமினேட் ஆகி வர கண்டஸ்டன்ஸ் மேடைக்கு ஏறும்போது விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட பேசுறதுக்கு கிளாப் தட்டுவாங்க. ஒரு 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 விதமான ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் அந்த கண்டஸ்டன்டோட. யாருக்குமே அவங்க மேல எந்த உடன்பாடுமே கிடையாது. அவங்க கண்ணுல இவ ஒரு வில்லி. இவ ஒரு சிம்பத்தி கேம் டிராமா போட்டு அழுதே ஊர் உலகத்தை ஏமாத்தி இவ்வளவு தூரம் வந்துட்டா பிக் பாஸ்க்குன்றதுதான் மக்களோட மைண்ட் செட். எஸ் எஸ். இல்ல இன்னொன்னு என்னன்னா, எங்களோட ரெட் கார்டை எப்படி வந்து எல்லாரும் கொண்டாடினாங்க, அதே மாதிரி பாத்தீங்கல்ல இன்னைக்கு கிளாப் தட்டுறாங்க. அந்த 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 இருங்க அந்த 2 பேருக்கு இதை விட ஜாஸ்தி உள்ள செட்ல இருக்கிறவங்க குதிச்சு கொண்டாடினாங்க. டேய் கண்ணு கிண்ணு எங்கேயாவது போயிடுச்சாடா, போங்கடா ஏதாவது கண் ஆபரேஷன் போங்க, இல்ல ஐ டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போட்டுக்கோங்க. இந்த அம்மாவுக்கு குதிச்சாங்க. ஆனா இதோட ஜாஸ்தி பாருக்கும் கமருதீனுக்கும் குதிச்சாங்க. இதை பாருங்க, எனக்கு வந்து அவங்க இது இவங்க இது கிடையாது. சாண்ட்ரா ஒரு வகையில் தப்புனா அவங்களும் அன்னைக்கு நடந்ததுல அதிகமான தவறுகள் செஞ்சிருக்காங்க. சாண்ட்ராவோட ஓவரால் கேம் வந்து மக்களுக்கு பிடிக்காததுனால தான் சாண்ட்ரா இன்னைக்கு வெளியில வராங்கன்றதுதான் என்னோட இது. வெறும் ரெட் கார்டை வச்சு சொல்லக்கூடாது. பொதுவா அவங்க டிராவல் வந்து ஜனங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் வந்து சாண்ட்ரா வெளியில வந்துட்டாங்க. இப்ப டீமே கூட என்ன யோசிச்சிருக்கோம், இவ்ளோ ஹேட் பண்ற ஒரு லேடி எதுக்குங்க டாப் 5 வேண்ட் தூக்குங்க. நம்ம ஏன்னா அவனுங்க டிசைன் பண்ண கேம், பிபி டீம் டிசைன் பண்ண கேம் தானே பிக் பாஸ். ஆமா 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 ஆமா. சாண்ட்ராவை தூக்குனா யாரும் அழுவ போறது கிடையாது, சந்தோஷம் தான் படுவாங்க. தூக்குங்க, டாப் 4 போதுன்ற முடிவுக்கே வராங்கன்னா அவங்க கேம் அவ்வளவு மோசமா இருந்திருக்குன்றதுதான் ஒரு ரியாலிட்டிக்கு நம்ம வரணும். எஸ் எஸ். அதுக்கப்புறம் மேடையில திவ்யா கிட்ட பேசினது திவ்யாக்கே தெரியும் இந்த மாதிரி நடிக்குதுன்னு. ஏன்னா திவ்யா அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வச்சாங்க, இந்த மாதிரி வந்து யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் யாருக்கு சாரி சொல்லணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் திவ்யா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரேன். ஏன்னா திவ்யா சாண்ட்ராவோட டாபிக் தான் இப்ப போதுன்றதுனால திவ்யா வந்து நான் சாரி சொல்லணும் அப்படின்னா வந்து யாருக்கு சொன்னாங்க, அரோராக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அரோராக்கு சொன்னாங்க. அப்புறம் நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்றேன், பட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சாண்ட்ராக்கு சொல்றேன். ஏன்னா இந்த வீட்டுக்கு வரும்போது நான் வந்து ஒரு பெரிய சிஸ்டரா பார்த்தேன், நம்பி பழகினேன். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தது, அது என்கிட்ட இது பண்ணியிருக்கலாம். பட் கடைசி வரைக்கும் என்னன்னே தெரியாம நான் குழம்பி போய் நிக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்தது. இப்போ டிவில ஒண்ணு பண்ணாங்கல்ல, இங்க ஒண்ணு பண்ணாங்கல்ல, இதை வச்சு அவங்க யாருன்னே எனக்கு இப்ப வரைக்கும் தெரியலன்றதுதான் உண்மை. ஏன்னா ஸ்டேஜ்லயுமே சாண்ட்ரா என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா, மக்கள் முன்னாடி திவ்யா முன்னாடியும் நான் இது வரைக்கும் உன்னை பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கோ உன்னை நாமினேஷனுக்கும் நான் கொண்டு வந்தது இல்லை அப்படின்னா திவ்யா என்ன சொன்னா, இந்த வீட்டுல அது பண்ணா தப்பு கிடையாது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லி இருக்கலாம் அப்படின்றது அந்த பொண்ணு அப்படி இப்படி ஆர்ப்பாட்டம் இல்லாம ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுச்சு திவ்யா. அதனாலதான் விஜய் சேதுபதி வந்து நடுவுல ஸ்டாப் பண்ணல. ஏன்னா இவங்களோட கேள்விக்கு அங்க இருந்து சாஃப்டா தான் பதில் வருது, அந்த பொண்ணு மெச்சூர்டா தான் ஹேண்டில் பண்ணுதுன்னு தெரிஞ்சுதான் பேசட்டும்னு விட்டுட்டாரு அவருமே. இதுல ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு தடவை வந்து சாண்ட்ரா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு திவ்யா சொன்னாங்க. அதெல்லாம் திவ்யா குடிக்கல. அதெல்லாம் பாரு கிட்ட சொல்லி ரொம்ப புலம்பினே இருந்தாங்க, என்ன பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு போட்டா, இப்ப ரெஜின் அமிச்சிட்டா, இப்ப என்ன வெளில அனுப்பணும், அதுக்குதான் பண்றா. அததான் குத்தி காமிக்கிறாங்க சாண்ட்ரா. இது வரைக்கும் நான் உன்னை பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல எதுலயும் போட்டது கிடையாது, உன்னை நான் நாமினேட் பண்ணது கிடையாது அப்படின்ட்டு. புரியுதா? அப்போ நீ குத்தி காமிக்கிற, நான் உன்னை பண்ணதுல ஆனா நீ என்ன பண்ணிருக்கல அப்படின்ற. அதுக்குதான் திவ்யா சொன்னா இந்த வீட்டுல அது பண்ணலாம் தப்பு கிடையாது அப்படின்னு. ஏன்னா கடைசியில என்ன பாண்டிங் இருந்தாலும் கடைசியில நம்ம ஒரு கேம்காக வந்திருக்கோம். அந்த கேம் எப்படி டீசென்ட்டா அணுகுறோம், அதை எப்படி என்ன மாதிரி வழியில எடுத்துட்டு போறோம்ன்றத நம்ம கேரக்டரை ஜட்ஜ் பண்ண போறாங்க மக்கள். அப்படி பார்த்தா நீ போய் வேற ஒருத்தருக்கு தானே பச்சை மிளகா கடிச்சா, அவ வந்து உனக்கு தானே பச்சை மிளகா கடிச்சா, நீ வீட்டுக்கு போய் பாருன்னு நான் சொல்லுவேன் சாண்ட்ராக்கு. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல அன்லஸ் நீ சந்தேகப்பட்ட உன் வீட்டுக்காருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியற வரைக்குமே அது போய் உனக்காக தான் பச்சை மிளகா கடிச்சிருக்கு. இதுல ஒன்னே ஒண்ணு தெளிவா எனக்கு தெரியுமாங்க தெரியுது, திவ்யா ட்ரூவா தான் இருந்திருக்காங்க, சாண்ட்ரா ட்ரூவா இல்ல. அவங்களுக்கு தேவையான நேரங்களில் எல்லாரையுமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த கேம்காகன்றதுதான். இந்த சபரின்றது வேணா எனக்கு மேபி வண்டியை விட்டு கேமை விட்டுட்டு இறங்கிட்டான் பண்ணிட்டான், ஜூன் 2 ஞாபகம் வச்சுக்கோ நான் உனக்கு பண்றேன்னுலாம் சொல்றாங்க. உண்மையா இருக்கலாம், இல்ல அது கூட ஒரு கேமா இருக்கலாம். பட் எதுவுமே நம்ம ஷூரிட்டி சொல்ல முடியாது. இப்ப விக்ரமே வெளியில வந்து அவங்க ஃபேமிலி டிஸ்கஷன்லயோ இல்ல வந்து சில எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தாருன்னா, ஆல்ரெடி அவருக்கு சாண்ட்ரா மேல ஃபர்ஸ்ட் நல்ல ஒப்பீனியன் எல்லாம் கிடையாது. இந்த கார் இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அவர் பாவப்பட்டு ஒரு அனிதாப இதுலதான் வந்து க்ளோஸ் ஆனார். பட் அந்த மனிதருமே வெளியில போய் ஃபுல்லா பார்க்கும் போதுதான்
அவருக்கும் ஐய என்ன கடைசி வந்து அந்த கீழே விழுந்ததை தவிர்த்து இந்த மாதிரி என்ன இப்படி பண்ணியிருக்கே, நம்ம நினைச்சதை விட மோசமா இருக்கேன்னு விக்ரம்க்கு தோணும். ஆமா அரோராக்கும் தோணும். ஏன்னா அரோராக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப அபியூசிவான லாங்குவேஜ் யூஸ் பண்ணி உங்களை கீழே தள்ளிட்டாங்களே, இவங்க உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்ற மூட்ல இருக்காங்க அவங்க இப்போ. ஆமா 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 அன்லெஸ் வெளியில வர வரைக்குமே இந்த கீழே தள்ளினது அபியூஸா பேசினதெல்லாம் கரெக்ட். அது வந்து நான் கமருதீன் பாருக்கு என்னாலுமே நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். தவறுனா தவறுதான். பட் அதுக்கு முன்னாடி போட்ட டிராமாங்களா இருக்கட்டும், இதுக்கப்புறம் போட்ட டிராமாங்களா இருக்கட்டும், ஏன் சரி ரம்யா அப்படிப்பட்ட ரம்யா கிட்ட கூட போய் வீட்டை விட்டு கிளம்பும் போது ரம்யா கிட்ட போய் நிக்கிற, ஏன் திவ்யா கிட்ட உனக்கு அது மனசு வரல? அப்போ உன் மனசுல அந்த கருப்பு கரை இன்னும் இருக்கு இல்ல? சோ என்ன கேட்டீங்கன்னா அவங்க போறது நல்லது. ஷீ இஸ் நாட் வொர்த். அவங்க வந்து நான் வீட்டுக்காருக்காக வந்தேன் பிரஜின்காக வந்தேன் அப்படின்றத தாண்டி அந்தமா உட்கார்ந்து தரமான சம்பவத்தை தான் பண்ணிட்டு போயிருக்கு. பிரஜின்க்கு கூட இவ்வளவு சூதானமா கேம் விளையாடுமா தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். இவங்க வேற லெவல்ல இறங்கி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. இல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட், பிரஜன்காக வந்ததுன்னு சொல்றது கூட ஒரு கேமா இருக்குமோ? இருக்கலாம். எனிதிங் என்ன வேணா இருக்கலாம். ஏன்னா இப்ப அவங்க சொல்றது எதுவுமே நம்பக்கூடிய சூழ்நிலையில நம்மள அவங்க தள்ளப்படல. ஓகேவா? நான் வந்து எனக்கு என்னன்னா ஒருவேளை நான் வந்து சேனல்ல சந்தேகப்பட்டேன். ஏன்டா வினோத் பெட்டி எடுக்கிறதுக்கு தான் வந்து பிரச்சனை உள்ள வராம சாண்ட்ரா பெட்டி தூக்க விடாம பண்ணிட்டீங்களேடா அப்படின்ட்டு. கடைசியில அது கணக்கு இப்ப யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னா, வினோத் கூட எடுக்கட்டும், சாண்ட்ரா எடுக்க கூடாது, சாண்ட்ரா வெளியில போட்டோம்னு நினைச்சிருக்காங்க போல இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அந்த ஆள் கூட எடுத்துட்டு போட்டோம், அந்த ஆள் கூட கஷ்டப்படுறான், அவன் போய் எடுக்கட்டும். பட் பிரஜின் வந்தா கண்ணை காமிச்சிட்டா தூக்கிடுவா போல. அந்த காசு கூட சாண்ட்ரா வீட்டுக்கு போக கூடாதுன்றது டீமோட பிளானா கூட இருக்கலாம். அதுக்குதான் போக கூடாது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்து சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்சிருச்சு ஷூட்டிங். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 பேர் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஓகே, அமித், பிரஜின், கலையரசன், துஷார் 4 பேர் உள்ள போயிருக்காங்க. ஓ மை காட். ஓகே. ஆமா, இன்னைக்கு 4 பேர் உள்ள போயிட்டாங்க. மறுபடியும் நாளைக்கு ஏதாவது இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு அப்படின்றதுனால. ஏன் பிரச்சனை போன வாரம் அனுப்பலன்றதுக்கு நம்ம என்னென்னமோ யோசிச்சோம். இப்போ யோசிக்க பார்த்தா இது கூட ஒரு ரீசனா டீம் நினைச்சிருக்கோம் அப்படின்றது எனக்கு தோன்ற ஒரு விஷயம் தான் இது. சோ என்ன கேட்டா அந்த அம்மா பிரஜின் தன் குழந்தைங்க உலகம்ன்றாங்க, அந்த உலகத்தை போய் பார்த்து கொள்ளட்டும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ரியல்லாவ கூட அவங்க திவ்யாவை நினைச்சு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டுமே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா சாண்ட்ரா மாதிரி கேரக்டருக்கு நான் யோசிச்சதுதான் கரெக்ட்னுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக்சுவலா அவங்க உள்ள வந்த போது ஒரு சாண்ட்ரா, ஒரு கேம் விளையாடின ஒரு சாண்ட்ரா போக போக நாளடைவுல வேற மாதிரி ஒண்ணு மாறி பார்க்கவே ரொம்ப வியர்டா. இன்னைக்கு வெளில போகும்போது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி பேசவே இல்லை எதுவுமே. அவர் என்ன அவர் வந்து பேச விட்டுட்டு நீ ஏன் பேசிட்டு போமா, நீ எப்படி பேசினாலுமே ஒன்னும் பப்புவையாக போறது கிடையாது, நீ பேசிட்டு போமா அப்படின்றதா எனக்கு தெரிஞ்சு. சாண்ட்ரா வந்து ஃபினாலேக்கு தான் வந்து உட்காருவாங்க ஸ்டேஜ்ல, இதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட மாட்டாங்க. என்னோட பிரகாரம் ஷீ இஸ் தி லாஸ்ட் எவிக்ஷன்ன்றதுனால இனிமே அவங்க வீட்டுக்குள்ள வர முடியாது, டைரக்டா ஸ்டேஜுக்கு தான் வருவாங்க. ஏன்னா அந்த ஃபினாலேவை கலந்துக்கணும். அது ரூல்ஸ் பிரகாரம் ஆல் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் ஷுட் பார்ட்டிசிபேட் அப்படின்றதுனால. பட் வினோத் வருவாரு அப்படின்ற ஒரு பெரிய பலத்த நம்பிக்கை இருக்கு. ஒரு அட்லீஸ்ட் கடைசி ஒரு 2 நாளாவது வினோத் வரணும் அப்படின்றதுதான், வேற எதுவுமே கிடையாது. வெளில லைட்டா ஒரு கசிஞ்சிட்டு இருக்கு, பார்வதியும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. எப்படிங்க ரெட் கார்டு கொடுத்தா வர முடியாதுங்க? இதுதானங்க நேத்துன்னு சொன்னேன். ரெட் கார்டு வாங்கினவங்க இல்லங்க, ரெட் கார்டு வாங்கினவங்க வீட்டுக்குள்ளேயோ இல்ல ஃபினாலயோ தே ஆர் நாட் அலோட் ஆக்சுவலி. ரூல்ஸ் பிரகாரம் பிரதீப்ப பாத்துமா, நம்ம மகத்த ஃபினாலேல பாத்துமா, பிரதீப்ப பாத்துமா, அப்போ அவங்க எல்லாம் இல்லாத ஒரு சீன் இந்த 2 பேர் வந்துருவாங்களா? என்னங்க பேசுறீங்க? அந்த சீன் எல்லாம் இருக்காது. பட் இப்போ எனக்கு என்னன்னா கமருதீன் இப்பதான் இந்த ஒரு வாரம் ரொம்ப சைலண்டா தலைமறைவு எங்க இருக்காருன்னு தெரியாம இருந்தது. அவர் புத்தின் ஃப்ரெண்ட் எல்லாம் இப்போ இன்னைக்குதான் வந்து கொஞ்சம் வெளியில வந்து அவர் ஃபேன்ஸை மீட் பண்றது, வீடியோ கால்ல வந்து வினோத்தை பாக்குறது எல்லாம் வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன். எனக்குமே என்ன நாசி கமருதீன் ஆனது ஆயிப்போச்சு. இனிமே வாய் அடக்கம் ரொம்ப முக்கியம், என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். சூஸ் யுவர் பார்ட்னர். பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், அது ஆண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும். பொதுவாவே ஒரு மனிதர் அப்படின்ற பட்சத்துல எவ்வளவு கோவமா இருந்தாலுமே அது எவ்வளவு கண்ட்ரோல்ல இருக்குன்றது கமருதீன் கத்துக்கிட்டா, கமருதீனுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நிறைய ஹைட்ஸ் அவருமே போவார். சோ அததான் நான் வந்து கமருதீனுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பார்வதி அவங்க வந்து எல்லாமே எனக்கு தெரியும்ன்ற மூட்ல இருக்குன்றதுனால அவங்களுக்கே தெரியும் அவங்க என்ன பண்ணணும், இதுக்கு மேல வாட் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பெருசா அட்வைஸ் தேவையில்ல. பட் கமருதீனுக்கு
வந்து நல்ல டேலண்ட் இருக்கு. அவர் நல்ல ஆர்டிஸ்ட், அவர் நல்லா வரைகிறவரு. நிறைய அதாவது என்ன சொல்றதுன்னா மத்த ஆர்டிஸ்ட் மாதிரியும் சூப்பரா நடிச்சு காட்டுறாரு. அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருந்திருக்கு. இப்ப மேபி அது செதறி இருக்கலாம். ஏதோ ஒரு வகையா போயிருக்கலாம். ஒப்பீனியன் மாறி இருக்கலாம் இவர் மேல. ஏன்னா சீரியல்ல பாக்குறது வேற, பிக் பாஸ்ல பாக்குறது வேற. சோ எனக்கு என்னன்னா சில விஷயங்களை மாத்திக்கிட்டு கொஞ்சம் வேற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணாருன்னா டைம் வில் சேஞ்ச். அவருமே growthல வளர்ந்து வந்து ஒரு சக்சஸ் பாக்குறதுக்கு ஒரு பெரிய இதுவா இருக்கும். சோ அதுதான். அதே மாதிரி சாண்ட்ரா வந்து வெளில வந்து வந்தபோது பிக் பாஸுமே பெருசா எதுவும் பேசல. அதே மாதிரி நேத்து நம்ம இந்த ஏவிய பத்தியே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். ஏவி மொக்க ஏவிங்க அது. மொக்க ஏவிங்க. இந்த அம்மா அழுது துணியை வச்சுன்னு வீட்டுக்காரோட ஷர்ட்டை வச்சுன்னு சுத்துறது, செவுத்துல பேர் எழுதி வைக்கிறது, ஓனா கிட்ட தனியா பேசுறது, அப்புறம் மத்தவங்களை பத்தி முன்னாடி ஒரு டிராமா போட்டு பின்னாடி ஒண்ணு பேசுறது. இதை தவிர்த்து அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எதுவும் பண்ணல. அதான் சொல்றேன். வேற அப்ப அதுக்கப்புறம் எப்படி ஏவி போட முடியும்? கடமைக்கேன்னு ஒரு ஏவி போட்டாங்க, அவ்வளவுதான். ஏங்க நான் தான் சொல்லிட்டேனே, இந்த என்டையர் பிக் பாஸ் தமிழ் சீசன்ல டாப் 5னா டாப் 5 தான். டாப் 6 போய் மிட் வீக்ல ஒரு எவிக்ஷன் பண்ணி டாப் 5 எப்படியா இருந்தாலுமே வார கடைசி கூட்டு போயிடுவாங்க. அப்படியும் மீறி ஒருத்தரை தூக்குறாங்கன்னா அந்த மனநிலையை யோசிச்சு பாருங்க. அப்போ நாட் டிசர்விங்ன்றது கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி வந்து கம்யூனிட்டியோட ஃபேன்ஸ் மீட்லாம் நடத்துறாங்களாம். அதோட போஸ்டர்லாம் வேற எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுருங்க. நல்லது தானங்க, பண்ணட்டும். பண்ணிட்டோம். எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாருமே தப்பு செய்வாங்க, சரி பண்ணுவாங்க. பட் அதை எப்படி திருத்திக்கிட்டு லைஃப்ல முன்னுக்கு வராங்கன்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த டேலண்ட் இவர் இருக்கு, பட் அதெல்லாம் இப்படியெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா அவர் பயங்கர ஹைட்ஸுக்கு போலான்னு ஒண்ணு இருக்குல்ல, அத போக்கஸ் பண்ணாலே முடிஞ்சிருச்சு அப்படின்றதுதான். இந்த ஒரு வாரம் அவர் பிரேக் எடுத்துக்கிட்டதே நல்லதுதான். ஒரு ரெட் கார்டை வாங்கியிருக்கோம் அப்படின்னும் போது அது மனசு கஷ்டம் இருந்திருக்கும். அவர் என்னென்ன தவறு செஞ்சிருக்காரு, எதனால இப்படின்றது அந்த ரியலைசேஷனுக்கு ஒரு டைம் வேணும். எல்லாத்துக்குமே டைம் வேணும். கடைசியில அவருக்காக நின்ன ஃபேன்ஸ்க்காக அவர் வந்து நிக்கிறது தப்பே கிடையாது. எங்க மக்கள் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம உண்மையாலுமே மாறுறோம், நம்ம கிட்ட ஒரு சேஞ்ச பாக்குறாங்கன்னா அந்த சப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனா அந்த மாற்றம் உண்மையா இருக்கும். அந்த மாற்றம் உண்மையாலுமே கமருதன் கொடுத்தாருன்னா அவருமே லைஃப்ல அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு கண்டிப்பா ஜெயிப்பாரு. வந்து சாண்ட்ரா வந்து என்ன சொல்றாங்கன்னா அழாம வெளில போற அப்படின்னாங்க. ஏமா தாயே, நீ பக்கெட்டா ரொப்பி வச்சுட்டு தானே போற. இல்ல ஒப்பாரி மாதிரி தானே வச்சிருந்தாங்க, வேற பண்ணாங்களா உள்ள உட்காந்துக்கிட்டு? பாவம், வெறும் அழுகுதான். அது கேம் முடிஞ்சிருச்சு இல்ல, இப்ப எதுக்கு அழுக வரப்போகுது? கரெக்ட். ஆமா. கேமுக்கு இப்படி ஒரு பட்டன் வச்சிருப்பாங்க, அந்த பட்டன் இப்படி அழுத்தணும்னா சொரப்புன்னு வந்துரும், அது கேம். அப்படியா? இப்ப எலிமினேட் ஆன பிறகு எங்க கேம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்களோட பாத்து மீனு பிரஜின் எல்லாம் பாக்குற மூடுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இனிமே எதுக்குங்க அழுவ போறாங்க அவங்க? அதெல்லாம் அழுவ மாட்டாங்க. பாவம், பார்த்து நம்ம தான் கொஞ்சம் யாருமா இந்த புள்ள அழுதுட்டே இருக்குன்னு ஃபீல் பண்ணோம் தெரியுமா? அது கட்சி நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நல்லா இருக்கட்டும், தன் குடும்பத்தோட சென்று சந்தோஷமாக வாழட்டும். அதுக்கப்புறம் நம்ம சில கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாம் வந்து இன்னைக்கு குறும்படம் போட்டாரு, கடைசி குறும்படம் போட்டாரு. அதுல என்னன்னா கிளியரா என்னென்ன நடந்ததுன்றத வந்து கிளியராவே ஒரு விஷயத்த காமிச்சாங்க. காமிச்சதுல ரம்யா பாத்தீங்கன்னா பெட்டி எடுக்கும் போது அங்கேயேதான் நின்றுருக்காங்க. ஆனா அவங்களுமே சந்தேகப்பட்டிருக்காங்க, கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விஹானாக்கு தெரியாத உள்ள இருந்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து அது பெரிய அப்பா டக்கர் மாதிரி ஒரு சீனை போட்டுக்கிட்டு எக்ஸிகியூஷன் இது பக்கா பிளான் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பிரவீன்ராஜுக்கு வந்து பயங்கர இந்த ஃப்ரீஸாமே, அது என்ன ஃப்ரீஸ் அது கொஞ்சம் சொல்லுங்க. அந்த மாதிரி வந்து சபரி பண்ணாராம். சோ அதெல்லாம் வச்சு விமர்சனம் பண்ணி எப்படி கொண்டுட்டாங்கன்னா, நாங்கள் ஒரு மனிதரை இவங்க எல்லாம் தூண்டி அந்த பணப்பெட்டியை எடுக்க வச்சுட்டு என்ன சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா 25 பேரும் வினோத் ஜெயிக்கிறதுக்கு தானே வந்திருக்காங்க. இதே டாப் 5ல பிரவீனும் ரம்யாவா இருந்தா அவங்களுக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இருக்காதா? ஒருத்தர் வெளில போனா சந்தோஷம் தானே. ஆனா இதெல்லாம் இவங்க பண்ணாங்கன்னு நான் சொல்லல. ஆனா எடுத்த உடனே சூப்பரா பழி போட தெரியுதுல. ஏன்னா நீ கேமை விட்டு அவுட் ஆயிட்ட, நீ என்ன வேணா பேசலான்றது உன்னோட டிராமா. வினோத்துக்கு பயங்கர சப்போர்ட் இருக்கு, வினோத்துக்கு சாதகமா போய் நின்னோம்னா நம்மளுக்கும் இந்த ஆதரவு சேர்ந்து வரும்னு போட்ட டிராமா தான் இது.
ஏன் டிராமான்னு சொல்றேன்னா, இப்படி வினோத் போன பிறகு இதே திவ்யா கூட உட்கார்ந்து மொத்த சப்போர்ட்டும் உனக்குதான் நீங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டேஜ்ல அவர் கேக்குறாரு, ஓட்டு கேளுங்க. உங்களுக்கு புடிச்ச கண்டஸ்டன்ட்ஸ்க்காக ஓட்டு கேளுங்கன்னும் போது எப்படி பிரிச்சு போட்டாங்க பாத்தீங்களா? இதே ஆமா. ரம்யா, பிரவீன் இவங்க என்ன சொன்னாங்க? வெய்யானாலா உனக்குதான் எங்க சப்போர்ட் அப்படின்னாங்க. ஆனா கடைசியில என்ன பண்ணாங்க? சபரிக்கு தான் போட்டுச்சு ரம்யா. ஆமா. அப்படின்னு வந்துட்டு அப்படியே மாத்தி சபரி. அப்புறம் ஆமா. பிரவீன் ராஜ் வந்து யாருக்கு? விக்ரம். விக்ரமுக்கு. ஆமா. ம். அப்புறம் ஆக்சுவலி சொன்ன வார்த்தையை காப்பாத்தது கெமி மட்டும்தான். கெமி ஆமா. தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் வந்து திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு கேட்டது. மத்த யாருமே ஏங்க வந்து கெமி எப்பயுமே வந்து அந்த பொண்ணு ஏதோ ஒரு வகைய வந்து ஷி வாஸ் ஆல்வேஸ் ட்ரூங்க. ஷி ம், இஸ் a ம், குட் சோல்ன்ட்டல. ஷி இஸ் a நைஸ் பெர்சன். ம். அதனால அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஆனா ரம்யா, பிரவீன் எல்லாம் போட்ட டிராமா ஒண்ணு இருக்குதே யப்பா! எனக்கு வியானா போயிட்டு அரோராக்கு கேட்டாங்க பாருங்க ஓட்டு. சாமி யார் அரோரா நீ? அரோரா விக்ரம் எல்லாம் போட்ட ஸ்கெட்ச் அப்படின்னாங்க. இப்ப எங்கடி போச்சு ஸ்கெட்ச்? ஏய் இந்த நடிக்கிற வேலை எல்லாம் யாருக்கிட்டயாவது வச்சுக்கணும். இல்ல கேமரா முன்னாடி இருக்கணும். எங்க முன்னாடிலாம் இருக்கக்கூடாது. அதான் சொல்றேன். விஹானா, பிரவீனு. ஏன்னா விஹானா இவ்வளவு பேசிட்டு விக்ரம சொன்னா ஓட விட்டு அடிப்பாங்க மக்கள்னு தெரியும் விஹானாக்கு. ம், 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 ம். அதனால அரோராக்கு மாத்தி விட்டுருச்சு பிளேட்ட. ம், ம், ம். எல்லாமே நாடகம். எனக்கு கேட்டா எல்லாமே நாடகம். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வினோத் முன்னாடியும் அந்த ஆள் டைட்டில் வின்னர்ன்னு நினைச்சு உள்ள வந்து அந்த ஆள் கிட்ட ஒரு நாடகம் போட்டிருக்கீங்க. அந்த ஆள் ஆமா. பணம் பெட்டியை தூக்குன உடனே திவ்யா கிட்ட உனக்கு தான் சப்போர்ட்னு திவ்யா கிட்ட ஒரு நாடகம் போட்டிருக்கீங்க. இப்ப ஆமா. வந்து அந்த சாட்டர்டே எபிசோட்ல இருந்து இது வரைக்கும் இந்த நடக்கிற டிஸ்கஷன் எல்லாம் வச்சு இப்ப எல்லாமே திவ்யாவை சொன்னா, ஐயோ சபரிக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரம்யா சபரிக்கு, இவ வந்து விக்கல்ஸ் விக்ரம்க்கு, அவ வந்து அரோராக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே நாடகம் போட்டிருக்கிறாங்க. ஓகே. இந்த ஆனா நாடகம் விஜய் வேற சேதுபதிக்கு நல்லா தெரிஞ்சுதான் கடைசியில திவ்யாக்கு நேத்து தானங்க உங்களுக்கு உட்கார்ந்து மொத்த சப்போர்ட் இருந்தாங்க. இங்க பாத்தீங்களா யார் யாருக்கு அவங்க வந்து மக்கள் கிட்ட வந்து ஓட்டு கேட்டாங்க தெரியுதா? சரி இது அவங்க அப்ப திவ்யாக்கு என்ன திவ்யாவுக்கும் நல்லா புரிஞ்ச நேரத்துல பண்ணுச்சு. பண்றது பண்ணிட்டு போட்டது அவங்க கருத்து சார் நம்ம என்ன பண்ண முடியும்? உடனே ரம்யா அந்த பிரேக்ல பாத்தீங்களா போயிட்டு, இல்ல நான் அப்படி நினைச்சு பண்ணல. நான் இப்படி நினைச்சு புரியுது புரியுது எனக்கு புரியுது அப்படின்ட்டா திவ்யா. ஏன்னா ஆமா, ஆமா. என்ன கேட்டீங்கன்னா எக்ஸாக்டான கேம் முடிஞ்சிருச்சு. இனிமே எல்லாமே ம், மக்கள் கையில இருக்கு, சேனல் கையில இருக்கு. ம், ம், ம். ரம்யா எஸ். கிட்ட இனிமே சண்டை போட்டு திவ்யாக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. கிடையாது. ஏன்னா அது கூட பழகுன சாண்ட்ராவே அடிக்கும் போது ரம்யா எல்லாம் எந்த மூளைக்குன்றதுதான் திவ்யா நினைச்சுப்பா. பேசினா பேசிட்டு போங்க பரவாயில்ல. நேத்து என்கிட்ட இப்படி பேசுனீங்களா? இப்ப வந்து சபரி, விக்ரம்ன்றீங்களா? பண்ணிட்டு போங்கன்றதுதான் திவ்யா வந்து அதை மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணி விட்டுட்டாங்கன்றதுதான். ஆனா ம். இவங்க பண்ணாங்க பாருங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸ். வாவ்! வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் ப்ளீஸ். அவங்களுக்கு ஏதாவது சீரியல் வாய்ப்பு அந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பு எல்லாம் கொடுங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் பிரவீன் ராஜுக்கு வரேன். உனக்கு எஸ் ப்ளீஸ். எவ்வளவு நக்கல் இருந்தா இந்த அதுப்பான பேச்செல்லாம் பேசுவ. ம், ம். அவர்கிட்ட உட்காந்துட்டு எனக்கு அப்படி அதுதான் அவர் சொன்னாரு. இந்த டோனை மாத்துங்க. என்கிட்ட இந்த டோன்ல எல்லாம் பேசாதீங்க. சார் எனக்கு கண்ணை பார்க்கும்போது தெரிஞ்சது. எனக்கு கூட தான் உன் கண்ணை பார்க்கும்போது 1008 அடமென்டா இருக்கு. தோணுது. நான் சொல்ல முடியுமா? ஏங்க ம், ம், அததான் ம், கேட்டாரு. எனக்கு கூட உங்க கண்ணை பார்க்கும்போது நீங்க என்கிட்ட டோனை மாத்தி திமிரா பேசுற மாதிரி எனக்கு தோணுது. ம். என் கண்ணுக்கு அப்படி தோணுதுன்னு அவர் கலாச்சார விதம்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. ஏன்னா உண்மையாலுமே பிரவீனோட டோன் வந்து ஏன்னா நேத்துமே கேள்வி கேட்டார் சாட்டர்டே எபிசோட்ல. அதுவுமே அந்த ஆளுக்கு பிடிக்கல. இன்னைக்கும் கேள்வி கேட்ட உடனே ஒரு மாதிரி ம். ரூட் பிஹேவியர். இந்த ரூட் பிஹேவியர்லாம் தப்புங்க. பண்ணக்கூடாது. ஆமா, ஆமா. இப்போ எக்ஸாக்ட்லி. நான் சும்மா சுத்தி சுத்தி ஒண்ணு வரேன். அவங்க பண்ணல அப்படின்றது இந்த வீடியோலயுமே தெரிவிக்கிறாங்க ஜனங்களுக்கு. ஏன்னா அரோராவெல்லாம் வச்சு நம்ம இதுவே 2 நாளா பேசிட்டு இருக்கோம். அரோராவெல்லாம் வச்சு செய்யின்னு அசிங்கமா பேசுறாங்க அந்த பொண்ணை பத்தி. ஆமா. ம். சோ மொத்தமா எல்லாருக்குமே ஒரு கன்க்ளூஷன் குடுக்கணும். பிளஸ் இந்த கண்டஸ்டன்ஸும் போய் இது எவ்வளவு கொலாப்ஸ் பண்றாங்க அப்படின்றத ம். மக்களுக்கு காமிக்கணும். இவங்களையும் கேள்வி கேட்கணும்ன்றதுக்கு தான் அந்த குறும்படமே போட்டது. ம். 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 சபரி வந்து என்னடா இந்த ஆள் இப்படியே சுத்திட்டே இருந்தா டக்குன்னு எடுத்துட்டானேன்ற ஷாக் தான் தெரிஞ்சது. ஆமா. அது நீ எப்படி இந்த பார்வையில நீ பிக்ஸ் பண்ணி அதுதான் நீ சொல்லுவ? 2வது ம். ம். அப்படியே அவன் ஒரு கண்டஸ்டன்ட் போகணும்னு நினைச்சா கூட இது காம்படிஷன் நான் என்னோட கேள்வியே அதுதான். யாருமே வினோத் ஜெயிக்கிறதுக்காக வரல. எல்லாருமே அவங்க ஜெயிக்கணுன்றதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ம். அப்படினாலுமே அப்படி நினைச்சா என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். இது எதுக்கு நீ ஓவரா நீ நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்கு சீனை போடுற? இப்ப இது யாருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு? பிரவீனுக்கா? சபரிக்கா? பிரவீனுக்கு. அந்த திமிர் பேச்சு, இந்த ஆட்டிட்யூடு அததான் கேட்டாரு. அவரு என்கிட்ட ம். திமிரா பேசுறாரா? இல்ல இதுவா பேசுறாரா? ஜனங்கள்லாம் ஆமான்னு சொன்னாங்க. ஆமா. ஆட்டிட்யூட், பிஹேவியர் இது எல்லாமே அட்டெண்டன்ஸ். ஆமான்னு சொன்னாங்க. அப்பலாம் அங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. பிரவீனோட சோலி முடிஞ்சிருச்சு. கார்க்கு போட்டு அடைச்சாச்சு வாய. ஆமா. நீ ஆமா. என்ன மகனே ஜிப்பு போடுறது? நான் போடுறேன் பாரு ஜிம்மு உனக்குன்றத மொத்தமா போட்டு தச்சுட்டாரு. ஏன்னா, ம். உண்மையாலுமே பிரவீனோட ஆட்டிட்யூட் நல்லா இல்ல. அது அது வந்து ரொம்ப பேடா இருந்தது.
எஸ் எக்ஸாக்ட்லி. அதுக்காக தான் இவருமே அந்த ரியாக்ஷன் கொடுத்தாரு. இல்லன்னா அவ்வளவு பெரிய ரியாக்ஷன் அவர் சைடுல இருந்துமே வந்திருக்காது ஆக்சுவலா. சோ பிரவீன்லாம் வந்து எனக்கு தெரியலங்க, இந்த கேம் முடிச்சிட்டு வெளியில வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாங்கன்னே தெரியல. உள்ள எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அப்போ நீ இருந்த 4-5 வாரம் நடிப்பு நீயே சொன்ன பத்தியா இன்டர்வியூல, நான் இதுவே கிடையாது, என் ஃபேமிலி என் ஒய்ஃப் எல்லாம் என்ன கேட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ வேற மாதிரி கோவப்படுவியடா, என்னடா இப்படி இருக்க, நான் என்ன வேற மாதிரி காமிச்சிக்கணும், அப்போ உனக்கு குட் நோட்ல மட்டும் தான் மக்கள் பார்க்கணும், நீ கேம்ல இருக்கும் போது ஒண்ணு பண்ணிருக்க, இப்பவும் குட் நோட்ல தான் இருக்கணும்னு அதாவது இவன் தான் வின்னரு, இவனுக்கு சப்போர்ட் பண்ணா இவனோட ஃபேன்ஸ் நம்மளுக்கும் வருவாங்கன்றதுல தான் நீ டிராமா போட்டிருக்கன்றது தெரியுது. இல்லன்னா திவ்யா கிட்ட போய் எப்படி பிரவீன் விஹானா இவங்க எல்லாம் போயிட்டு சொல்லுவாங்க. கெமி மைண்ட் செட் என்னன்னா, உனக்கு நிறைய இருக்கு, சான்ஸ் இருக்கு, அதனால இனிமே வர டாஸ்க் பார்த்து விளையாடுன்றது ஒரு இன்ட் கொடுத்துருச்சு. ஆனா இவங்க 3 பேர் என்ன சொன்னாங்க, எனக்கு சப்போர்ட்டே குடுக்குறேன்னாங்க. அப்போ ஒரு டிக்கெட் போயிடுச்சு, அடுத்த டிக்கெட் இதுதான் ஓட்ல ஐல இருக்குன்னு இந்த பொண்ணை காக்கா பிடிக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க யாருக்கு, நீங்களும் உண்மையா கிடையாதுன்றதுதான் இங்க விஷயம். சோ எடுத்தன் கவுத்தன் வந்து இப்ப விஹானாவுமே வந்து ஸ்கெட்ச் கிச்சர் எல்லாம் சொன்னதுக்கு இப்ப அந்த பொண்ணுக்கு ஏதாவது பேச முடிஞ்சுதா? இல்ல. விஹானா வந்துங்க கண்டஸ்டன்டா இருக்கும் போது கூட இவ்வளவு கெட்ட பேர் வாங்கல, இப்போ வந்து எக்ஸ் கண்டஸ்டன்டா உள்ள வரும்போது நாரி நாசமா போச்சு. ஆமா ஆமா ஆக்சுவலா வந்து வியனா வந்து இந்த பாடி ஷேமிங் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னாங்க. சாண்ட்ரா உட்காந்து கிறிஸ்டோபர்னாங்க. என்ன அப்ப நான் என்ன சொல்றேன், நீ என்ன கேட்டகரி, நீ இன்னொருத்தர விமர்சனம் பண்ற இடத்துல நீ வந்து நீ அவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்தா தான் பண்ணணும், இல்லன்னா நீ பண்ணவே கூடாது. சோ என்ன கேட்டா இந்த ரம்யாவா இருக்கட்டும், பிரவீனா இருக்கட்டும், வேற யாரு விஹானாவா இருக்கட்டும், இந்த 3மே வந்து தி வர்ஸ்ட். இப்போ வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லயே வர்ஸ்ட். திவாகர ஏன் நான் கேட்டகரியிலே எடுத்துக்க மாட்டேன்னா, அது டிஃபால்ட்டாவே அந்த கேரக்டர் இவ்வளவுதான், ஊர் உலகத்துக்கே தெரியும் திவாகர் இவ்வளவுதான் அப்படின்ட்டு. அவர் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே வினோத்தோட சண்டையில வந்து சபரிக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் அவரு இன்னைக்குமே ஏந்திச்சு சபரி பேரை தான் சொன்னாரு அவரு. அப்சராவும் சபரி பேரை சொன்னதுல ஆச்சரியப்பட வேண்டியது கிடையாது, ஏன்னா அப்சரா சபரி பேரை சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே எஸ். ஆக்சுவலா வந்து மாஸ்டர் நீங்க ஒன்னு நல்லா கவனிச்சீங்கன்னா, இவங்க பேசிட்டு இருக்கும் போது நீயாடா இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்ல பார்த்தாரு பிரவீன. அதுக்கு உடனே வந்து என்ன அப்படிலாம் நீ பார்க்காத, நீ என்ன அப்ப நீ ஒரு பெரிய அலிகேஷனை வைப்ப, அவன் சும்மா பாத்திருப்பான். ஏன்டா நான் உட்காந்து ஏதோ அப்ப நடந்த சினாரியோ ஒரு ஷாக்ல பார்த்தேன், நீ என்னடா இப்படிலாம் என்ன நினைச்சிருக்கன்னு சபரி பாத்துருக்கலாம். ஆனா அதுக்கு உடனே இவனுக்கு என்ன காண்டுனா, இந்த ஆள் ஏத்தி குடுத்து இவனை முறைக்கிறான், இவெல்லாம் ஒரு ஆளான்ற மாதிரிதான் இந்த லுக் எல்லாம் என்கிட்ட கூடாது. நான் சொல்வேன், இந்த ரவுடித்தனம் எல்லாம் இங்க பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு டவுட் மாஸ்டர், இவர் என்ன நோக்கு வரணும், இல்லாட்டி கண்ணை போய் உள்ள என்ன இருக்கு, அப்புறம் வந்து இன்னர் சைல்டு, அவர் வந்து இன்னர் சைல்ட பத்தி பேசுவாரு, கண்ணை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாரு. எனக்கு புரியல, எனக்கு அதுதான் சொல்றேங்க, இவங்க எல்லாருமே வந்துல எனக்கு புரியல. அவங்க பெரிய மேதாவின்னு காமிச்சிட்டு எல்லா இடத்துலயுமே இன்னொருத்தரை டம்ப் பண்ணி மேல வரணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு இன்னொன்னு எதுக்கு இந்த குறும்படம் காமிச்சு மக்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, இவங்க பண்ண இந்த செயல் இருக்குல்ல, இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பண்ண செயல் வந்து கண்டிப்பா இவங்க நான் என்ன சொல்றேன், நிறைய பேர் என்ன சொல்றீங்க, இந்த 4 பேர் இந்த 5 பேர் வர்த்தே கிடையாது, வர்த்தோ இல்லையோ அவங்களுக்கும் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டுதானே கூட்டு வந்திருக்கீங்க பிஆர் டீமை தாண்டி. அப்படின்னும் போது அந்த ஒரு பாசம் காட்டுங்கன்ற ஒரு இது காட்டுங்க, ஒரு கன்சர்ன் காட்டுங்க. அவங்களும் லைஃப்ல ஏதோ ஜெயிக்கணும் தானே வந்திருக்காங்க. எல்லா மீம்ஸ்லயுமே என்ன போடுறீங்க, நாட் டிசர்விங் நாட் டிசர்விங் நாட் டிசர்விங் அப்படின்றீங்க. நாட் டிசர்விங் போடுறதுக்கு டைம் இருக்கு. இல்ல அவங்க ஒரு 4 பேர் டிசர்விங் எடுத்து வச்சிருக்காங்க, அத நான் சொல்றேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஆமா அவங்க அந்த அதாவது யார் தெரியுமா, கமருதீன் பார்வதி வினோத்தை விடுங்க, பக்கா டிசர்விங். கமருதீனுமே டிசர்விங், பார்வதியுமே டிசர்விங். ஏன்னா இந்த கேம்காக எல்லாம். பட் அன்லெஸ் அவங்களோட அந்த சில அசிங்கமான விஷயங்களை தவிர்த்து வச்சுட்டீங்கன்னா தே ஆர் டிசர்விங், நான் சொல்வது. ஆனா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீ எப்படி தூக்கிட்டு வந்து அவனை வைப்ப? கரெக்ட், வைக்கவே முடியாது. அதுக்கு ஒரு நம்ம பிரிச்சு பார்த்துதான் ஆகணும். நானுமே பிகினிங்ல கமருதீனா சொல்லியிருக்கேன், கமருதீனா சபரியான்னு பாக்கலங்க, ஆனா பாரு கன்ஃபார்முங்க, வினோத் கன்ஃபார்முங்க அப்படின்னு நானே, விக்ரம் கன்ஃபார்ம்ங்க நானே சொல்லியிருக்கேன். ஆனா இந்த கார் இன்சிடென்ட்க்கு முன்னாடி அப்ப கூட கமருதீனை சொல்லுவேன், இவ்வளவு வார்த்தைகள் இவ்வளவு எல்லாம் வந்து தவறு பண்ணக்கூடாது. பாருவுமே வந்து நிறைய இடங்கள்ல ஒரு அக்செப்டன்ஸ் கிடையாது, எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ற பொண்ணு என்ன அப்படின்றது நம்மளே பேசியிருக்கோம். ஆனா அதையும் தாண்டி எதுக்கு டாப் 5ல வச்சோம்னா, அவங்களுக்கு அந்த சான்சஸ் இருக்கு, தே ஆர் கேப்பபிள்ன்றதுதான். ஆனா அந்த கார் இன்சிடென்ட்க்கு அப்புறம் எனக்கு இது எப்படி கேப்பபிளா தோணுதுன்னா, என்னால முடியாது. அப்ப நீ வந்து வெறும் ஒருத்தனுக்கு, நான் என்ன சொல்றேன், நானுமே வினோத்தோட ஃபேன் தான். இப்ப வினோத் இல்ல, நான் என்ன பண்ணட்டும்? மத்த 4 பேர் அழிஞ்சு போயிடணும்னு நான் நினைக்க முடியுமா? நினைக்க முடியாது.
வினோத் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ஃபேன்ஸ புடிச்சிருக்காருன்னா, இவங்க கேட்டகரிக்குமே இவங்களால எவ்வளவு முடியுமோ அவங்களுக்காக ஒரு ஃபேன்ஸ புடிச்சிருப்பாங்க. அவங்க இந்த ஆமா. கேம்க்காக எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அவங்களும் லைஃப்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக வந்திருக்காரு. இந்த காமிக்கிற பாசத்துல அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இங்க காட்டுங்க. அந்த ஓட்ட இங்க போடுங்கன்னு தான் சொல்றேன் நான். ஆனா சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க செலக்ட் பண்ண இந்த 4 பேரும் நல்லவங்க நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த ம். குறும்படம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இருக்கட்டும், இருக்கட்டும். சபரி என்ன தப்பு பண்ணா? அந்த டாஸ்க்ல பார்வதி கண்ணாடி பட்டுச்சு. வேற என்ன தப்பு பண்ணா? வேற எதுவும் பண்ணலையே. விக்ரம் அவரும் வந்து நெறைய நடிக்கிறாரே. விக்ரம் மேல நெறைய விமர்சனம் இருந்து, அதையும் தாண்டி விக்ரம் நெறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. வேற அரோரா மேலயும் சில விஷயங்கள் இருந்து, அதையும் தாண்டி அந்த பொண்ணு ஒரு கேம் விளையாடி வந்திருக்கு. ஓகே. ம். வேற திவ்யா சொல்ற அதாவது இன்னொருத்தவங்க சொல்றது பேச விடாம நெறைய விஷயம் பண்ணாலுமே நெறைய இடத்துல போல்டா நின்னுருக்காங்க. தேவையில்லாம பின்னாடி பேசினது கிடையாது. ம், ம், நெறைய இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. தைரியமா நின்றுருக்காங்க. இதெல்லாம் ம், கேமா தெரியலையா? நான் ஒண்ணு ம், கேட்கிறேன். அதாவது ம். இந்த 4 பேர் உங்களுக்கு பிடிக்கலன்றதுனால, இந்த 4 பேர் லைஃப்ல ஏன் விளையாடுறீங்கன்னு நான் கேட்கிறேன் மக்கள. கரெக்ட். இத ஆனா விட அது மோசமான கண்டஸ்டன்ட் அசீம் எல்லாம் வந்து எவ்வளவோ அட்ராசிட்டி பண்ணவரு. அவரெல்லாம் எப்படி கூட்டிட்டு போய் ஜெயிக்கும்போது வாய மூடிக்கிட்டு இருந்தீங்க? இப்ப கரெக்ட். யாரெல்லாம் இவங்களுக்காக பேசுறீங்களோ அவங்கள நான் கேள்வி கேட்கிறேன். ம், எப்படி ஜெயிக்க ம். வச்சீங்க? எனக்கு சொல்லுங்க. கொஞ்சம் பதில் சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏங்க ம், மனிதர்னாவே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனா ம், அத ம், எப்படி அத சரி பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்றாங்கன்றது தான். ம், ம், இவங்களுக்கும் ஒரு லைஃப் இல்லங்க. எப்படி பண்ணணும்? இந்த பிக் பாஸ்லயே இவங்க நாசமா போயிடணுமா? கொஞ்சம் சொல்லுங்க. ம். இல்ல இன்னொன்னு என்னன்னா அவங்களுக்குன்னு எழுதப்பட்ட ஒரு விஷயம். ம், அவங்களுக்கு இருந்த ஃபேன்ஸால வந்த ஒரு சப்போர்ட். இவ்வளவு தூரம் ம், வந்திருக்காங்க. இப்ப ம். இல்லன்ற பட்சத்துக்கு இந்த 4 பேருக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் குடுங்க. யார் யார் வேணா ஜெயிச்சுட்டு போட்டும்னு தான் சொல்றேன். இதுக்கு மேல நாசமா போயிடணும், அழிஞ்சு போயிடணும்லாம் நினைக்க கூடாதுங்க. அது தவறு அப்படின்றேன் நான். ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, விஜய் டிவி இவங்க 4 பேரையும் நல்லவங்க, நாங்க கூட்டிட்டு ம், வந்திருக்க எல்லாமே நல்லவங்கன்னு நிரூபிக்கிறதுக்காக அவங்க ஒண்ணு பண்றாங்க. ம். அது இவங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான். திருப்பி சரி நான் திருப்பி. என்ன சொல்றேன், அப்படிதான் வேற யாரு நெறைய நான் பார்த்தேங்க ஒரு ரிவ்யூல கூட ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. அ, நான் அ. என்ன கேட்கிறேன், நீங்க பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பார்வதிக்கும் உங்களுக்கும் என்ன வேணா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கட்டும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கட்டும். உங்களுக்கு அவங்க ம், கேம புடிச்சிருக்கட்டும். அதெல்லாம் ஓகே. ம். பார்வதிய புடிச்சா பார்வதிய பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். கரெக்ட்டு. ம். அதாவது நீ சப்போர்ட் பண்ற ஆள் நல்லா இருக்கணும், மத்தவங்கலாம் அழிஞ்சு போயிடணும்ன்றது வந்து, இது நல்ல ம். குணத்திலேயே சேராது. ஆமா. ம், ம். பிக் பாஸ் என்றது எப்படி சுத்தி பார்த்தாலும் அது ஒரு கேம். அது முடிஞ்சிருச்சுன்னா, அவங்கவங்க வாழ்க்கைய நோக்கி, அவங்கவங்க பயணத்த நோக்கி போய் தான் ஆவணும். எஸ் இப்ப அடுத்த எக்ஸாக்ட். சீசன் வந்ததுன்னா, இந்த டாப் 5 ஞாபகம் இருக்காது. ம். இந்த டாப் 10 இந்த இத்தன கண்டஸ்டன்ட்ஸ் கூட ஞாபகம் இருக்காது. ஒரு 2, 3 பேர தவிர்த்து. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. முடிஞ்சிருச்சு. அப்போ முடிஞ்சு நீங்க அடுத்த பிக் பாஸ் அடுத்த கண்டஸ்டன்ட்ன்னு போறதுக்கு ஏன் இவங்க அழிஞ்சு போணும்னு நெனைக்கிறீங்க? உங்களுக்கு புடிச்ச கண்டஸ்டன்ட் வரலையா? அத பத்தி பேசுங்க. கருத்த ம், குடுங்க. ஆனா இவங்கெல்லாம் ஊ ஊன்றதெல்லாம் வந்து எனக்கு எப்படி ம். இது எப்படி நல்ல நோட்ல சேர்க்கறதுன்னே தெரியல. இது வந்து ஹெல்தியாவே இல்லன்னு சொல்றேன். திஸ் இஸ் நாட் a ஹெல்தி கான்வர்சேஷன். கரெக்ட், கரெக்ட். எஸ், எஸ், எஸ். ஓகே, இப்போ ஓகே. கமருதீன் நான் அவ்வளவு விமர்சனம் பண்ணேன். எஸ் ரெட் கார்டு வாங்கணும். என்னென்ன வார்த்தைகள் பாரு கூட சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பண்ணாருன்ட்டு. அதே ம். கமருதீன் நான் என்ன சொல்றேன், இத சரி பண்ணிக்கிட்டா அந்த மனுஷனுக்கும் ஒரு லைஃப் இருக்கு. அவ்வளவு ஆமா. டேலண்ட் இருக்கு. நல்லா வந்துட்டு போட்டுமேன்னு எதுக்கு சொல்றேன்? ம். ஏங்க அவங்கவங்க வீட்டுக்கு போய் அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கவங்க லோன நம்ம கட்ட போறது கிடையாது. அவங்களுக்கு 3 வேள சோறு ஆமா. போட போறது கிடையாது. துணிமணி எடுத்து குடுக்க போறது கிடையாது. ம், நகை ம், நட்டு ம். வாங்கி குடுக்க போறது கிடையாது. அவங்க பிள்ளைங்கள படிக்க வைக்க போறது கிடையாது. ம், அவங்க ம், ம். அவங்க உழைச்சாதான் அவங்க குடும்பத்துக்குன்னும்போது, அவங்க அந்த எஃபோர்ட் போடுறவங்கள நிம்மதியா போடட்டும்னு விட்டுடுங்க. ம். நீங்க எதுவுமே நீங்க பண்ணாததுக்கு இவ்ளோ வாய் சவடாரி, இவ்ளோ வாய் கிழிய பேச தேவையில்லன்றது தான் என்னோட கருத்து. கரெக்ட், கரெக்ட், ஓகே. கரெக்ட். சோ பிரவீன் லெட்ஸ் வந்து பி பாசிட்டிவ். எனக்கு யா. என்னன்னா லெட்ஸ் பி பாசிட்டிவ். யார் எங்க இருந்தாலும் நல்லா இருங்க. நான் வந்து விமர்சனம் பண்றது கேம பத்தி மட்டும் தான். கேம ம். பத்தி விமர்சனம் பண்ணா கண்டிப்பா குட் பேட் நான் பேசதான் செய்வேன். பிகாஸ் நான் அந்த பொசிஷன்ல இருக்கேன். ரிவ்யூ பண்ற பொசிஷன்ல இருக்கனால நான் பேசிதான் ஆகணும். கரெக்ட். எஸ், எஸ். ஓகேவா? எனக்கு என்னன்னா இந்த 4 பேர் வந்துட்டாங்க. இந்த 4 பேர்ல உங்களுக்கு யார பிடிக்குமோ போடுங்க. அவங்க ஜெயிச்சுட்டு போடுங்க. இந்த 4 பேருமே டிசர்விங். 4 பேருமே நாசமா போணும்னு நீ ஏன் நினைக்கிற? அப்படிதான் நினைக்கிறாய்ங்க. வேண்டாம். வேணாம். ம். அது வேண்டான்றேன் நானு. வேண்டாம். ம். ம். அண்ட் ஆக்சுவலா வந்து பிரவீன் வந்து சபரி ம். மேல இவ்ளோ பெரிய விஷயத்த கொண்டு வந்து வச்சாரு. எல்லா சேனல் இன்டர்வியூலும் அப்படியே சபரி நடிக்கிறான், சபரி நடிக்கிறான், சபரி நடிக்கிறான்னாரு. அப்ப அவரு என்ன பண்ணாரு? இப்ப என்ன ஆக்சுவலா விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு. வெளில போம்போது நான் ஒரு பிரவீன பார்த்தேன். உள்ள வரும்போது வேற பிரவீன பார்த்தேன் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்களே சொன்னாரு. அப்ப நாங்க எந்த பிரவீன நாங்க பார்க்கணும்? அப்ப அவரு வந்து நடிக்கலையா?
அப்படி பிரவீன் வந்து தான் ரொம்ப நல்லவன் காமிச்சிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணி மாட்டிக்கிறார். ஓ, ஓகே, ஓகே. என்ன மாதிரி அவர் வந்து தான் ரொம்ப புத்திசாலி, நான் பயங்கரமா ஜட்ஜ் பண்றேன், நான் உண்மைக்காக நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமான ஒரு டிராமா போடுறாரு. இப்ப இந்த 2-3 நாளா இந்த மெயினா இந்த வாரம் பிரவீன் வந்ததுல இருந்து நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா, வினோத் கிட்ட அன்பு காமிச்சது இதெல்லாம் விட்டுருங்க. அதுவே நான் நாடகம் தான் சொல்லுவேன். கரெக்ட். ஏன்னா இப்படி வினோத் போன உடனே திவ்யாவுக்கு சப்போர்ட்ன்ட்டாங்களே. ஏன்னா ஒரு நாள் கூட முழுசா முடியல. அதாவது எந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னீங்களோ அவ்வளவு தைரியம், அவ்வளவு உண்மை இருந்தா விஜய் சேதுபதி கேட்கும் போது திவ்யாக்குள்ள நீங்க ஓட்டு கேட்டிருக்கணும் மக்கள்கிட்ட. ஏன் மாத்தி அந்தர் பெல்ட்டி அடிச்சீங்க கெமிய தவிர? இதுலயே தெரியவானா யாரு உண்மை யாரு பொய்ன்ட்டு. ஈஸியா விமர்சனம் பண்ணிட்டு போயிடலாங்க. தனக்கு அந்த விமர்சனம் வரும்போது தான் அந்த நோவு என்னன்னு தெரியும். ஓகேவா? அதனால விட்டுருங்க. நம்ம வந்து இனிமே நாளைக்கு வரப்போற இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா, துஷாரு, பிரஜின், கலையரசன், அமித் இவங்க பாசிட்டிவிட்டி கொடுக்குறாங்களா, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அதையும் தாண்டி திஸ் இஸ் a ஹாப்பி வீக். இன்னும் கனி, எஃப்ஜே எல்லாருமே வர வேண்டியது இருக்கு. வினோத்தும் வரப்போறாரு. எங்க பணப்பெட்டி எடுத்த அந்த மனிதனே இந்த பயங்கர செலிப்ரேஷனோட அவருக்கு வந்து அந்த அன்பு பாசம் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு வேர்ந்து போய் அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட. அவரே அந்த 5 பேருக்கு நேத்து போகும்போது வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. தன் சுய புத்தியில தான் பணப்பெட்டி எடுத்துட்டேன்ட்டாரு அவரு. சரி, அவரே கூலா ஜாலியா இருக்கும் போது நம்மலாம் வந்து சில பேர் வாயை மூடிக்கிட்டு, சில பேருக்கு சொல்றேன், தேவையில்லாத பேசுறவங்களுக்கு எல்லாம் வாயை மூடிக்கிட்டு உங்க வேலையை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றதுதான். எக்ஸாக்ட்லி கரெக்ட். வியானா, நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? இவரு விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாரு, இந்த மாதிரி என்ன வியானா உங்க கண்ணுல பார்த்தேனே, இவர் வேற சும்மா பேசிட்டே இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சான்னு? ஆக்சுவலா நான் உனக்கு சொல்லவா, உண்மை சொல்லவா, இதுல இருக்கிற நிறைய கண்டஸ்டன்ஸ்க்கு அவர் மேல அதெல்லாம் சும்மா டிராமா தலையெழுத்தேன்னு அவர் பேசுறதெல்லாம் கேட்டு உட்கார்றாங்க. யாருக்காவது இவங்களுக்கு எல்லாம் மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இல்லன்னா நேத்து விஹானா அப்படின்னும் போது நினைச்சேன் அப்படின்னு எழுந்திருப்பாங்களா மேடம்? சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் குறும்படம் வரும்போது பிரவீன்ல இருந்து வியானால இருந்து எல்லாம் நினைச்சிருப்பாங்க, ஓ அரோரா இவங்க எல்லாம் பிளான் போட்டது வெளியில வருது போல இருக்குன்னு இந்த லூசுங்க எல்லாம் நினைச்சிருக்கோம், ரம்யால இருந்து எல்லாம். கடைசியில இதுங்க பேசினதெல்லாம் போட்டோம், ஐயோ நம்ம தான் அக்யூஸ்ட் போலயே, அக்யூஸ்ட் 1, அக்யூஸ்ட் 2, அக்யூஸ்ட் 3, அக்யூஸ்ட் 4 வருது அப்படின்றது இதுதான். நான் என்ன கேக்குறேன், இப்ப விஜய் சேதுபதியோ சேனலோ இந்த குறும்படம் காமிச்சு இவங்க 4 பேருக்கு வந்து ஒரு விஷயம் நல்லது பண்ண இவங்க நல்லவங்கன்னு காமிச்சா என்ன தப்பு இருக்குங்க? ஏங்க அவங்களுக்கு 2 கை, 2 காலு, 2 கண்ணு, மூக்கு, வாயில அவங்க மனிதர்கள் இல்லையா? மண்ணா அவங்க, கல்லா அவங்க? இல்ல, எனக்கு இன்னொரு டவுட். கிட்டத்தட்ட 98 நாள் நம்ம அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல நம்மளுக்கு கண்ணு இல்லையா? அவங்க எப்படிப்பட்டவங்க நம்மளுக்கு அனலைஸ் பண்ணவே தெரியாதா? அது ஏன் விஜய் டிவி சொல்லியே ஆகணுமா அவங்க நல்லவங்கன்னு நம்மளுக்கு? சரி, சொன்னா கூட நான் என்ன கேக்குறேன், அது சொன்னா கூட என்ன இருக்கு? இவங்களும் இந்த கேம்காக எஃபோர்ட் போட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்களே, இவங்கள யாராவது ஒருத்தர் ஜெயிக்கட்டும். மக்கள் கிட்ட இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பண்றது அவ்வளவு நெகட்டிவிட்டியா போயிட்டு இருக்கு. அரோராவெல்லாம் ரொம்ப அட்டாக் பண்ணிட்டாங்க, ரொம்ப தவறா. அதனால அந்த விஷயங்கள் சில மாறணும்னு நினைக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? எங்க ஒருத்தவங்கள வளர்க்கணும், தப்பு செஞ்சவங்களுக்கு சுட்டி காட்டணும். இந்த ரெட் கார்டு கொடுக்கறதுல என்னன்னா, நீ ரொம்ப விதிமீறல், அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்க்கிளையும் தாண்டி நீ ரொம்ப கொடூரமா நடந்துகிட்டு தான் ரெட் கார்டு. ஒரு ரியாலிட்டி ஷோன்னும் போது ரெட் கார்டு கொடுக்கலன்னா எப்படி? ஏன்னா அது அவங்க பண்ணது வந்து அவ்வளவு கொடூரமா இருந்தது. அதுக்கான ரெட் கார்டு தான் அது. ஓகேவா? என்ன கேட்டா நிறைய பேர் வந்து ரெட் கார்டை கொடுத்தா காசு வரும் வராது அப்படிலாம் சொல்றாங்க. என்ன கேட்டா ரிலீஸ் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. இந்த ஷோ முடிஞ்ச உடனே உட்காந்து ஒரு மீட்டிங்க போட்டு என்ன நடந்து போகதான் போகுது. ஓகேவா? நான் அதான் சொல்றேன், நம்மளுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்டுக்கு அது ஃபேன்ஸோட இயல்பான மனசு என்ன தெரியுமாங்க? எனக்கு ரொம்ப பிடித்த மனிதருக்கு என் கண்ணுக்கு அவர் எது பண்ணாலும் கரெக்டா இருக்கும். அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கும்போது என்னால ஏத்துக்க முடியாது. அது மனுஷனோட இயல்பு. ஆனா ஒரு ரியாலிட்டி அது வந்து மனுஷனோட இயல்புன்றதுனால அவங்களையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் தவறுனா தவறுதான். அந்த அக்செப்டன்ஸ்க்கும் வந்தா நல்லதுன்றதுதான். சரி விடுங்க, ஆனதாயி போச்சு. நம்ம சாண்ட்ரா மேடம் வீட்டுக்கு போயிட்டாங்க, நல்லது. டாப் 5க்கு வராதது நல்ல தரமான சம்பவம். 4 பேர் போட்டோம், ஜாலியா இருக்கட்டும் இந்த வாரம். ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? அரோரா சொன்னாங்க பாத்தீங்களா, எனக்கு இவங்க பேசுறத பத்திலாம் எதுவும் கவலை இல்ல சார், 18 லட்சம் ஆமாங்க, அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுல இருந்து அதாங்க முதல்ல சொன்னது.
எனக்கு ஆமா பணம் வேணும்ட்டு. அதுக்கப்புறம் தாங்க வினோத் ஆதிரி எல்லாம் அதுக்கப்புறம் லேட்டர். ஆமா அந்த பொண்ணுக்குமே தேவைங்க. இப்போ இப்பவும் சொல்றேன், அந்த பொண்ணுக்கு மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல அழுத்தமா தெரியும் தான் ஜெயிக்க மாட்டேன்ட்டு. ஆமா எக்ஸாக்ட்லா எஸ் அது எஸ் இந்த எஸ் வார காசு பத்தாது. அப்ப இந்த காசு இருந்தா தானே நான் படிப்பு, கிடிப்பு என்னோட லைஃப்ல செட்டில் ஆவறதுக்கு கொஞ்சமாவது உதவியா இருக்கும்ன்றது அந்த வேதனையில அந்த பொண்ணு இருக்கிற நேரத்துல அது ஸ்கெட்ச போட்டு, பிளானிங்க போட்டு, மேனிபுலேட்ட பண்ணி வினோத தூக்க வைக்குதா? வினோத் என்ன கிண்டர் கார்டன் செக்ஷன் குழந்தையா? அவரே ஸ்டேஜ்ல சொல்றாரு, "நான் 2 நாளா யோசிச்சேன். பணம் ஏறட்டும்னு நெனச்சேன்." ம் ம் அதுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக வந்து அரோரா கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிறாரு என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது. அதுக்கப்புறம் ம் ரம்யா யார் என்ன சொன்னாலுமே அவருக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. போய் தொட்டுர்றாரு பணப்பெட்டிய. தட்ஸ் சுயமா ஆமாங்க அவர் எடுத்த முடிவுன்னு அவரே சொன்ன பிறகு, தயவு ம் செய்து மத்தவங்கள அட்டாக் பண்றது நிறுத்திடுங்க. அசிங்கமா இருக்குன்றது தான் ஒரு விஷயம். கரெக்ட். இன்னொரு ஓகேவா? விஷயம் கவனிச்சீங்களா? விக்ரம் வந்து சொன்னார்ல, இந்த மாதிரி எனக்கெல்லாம் அவ்ளோ மூளை இருந்தா, ம். எனக்கே சார் அவ்ளோ பெரிய மூளை இருந்தா, நான் எப்படி சார் வந்து இதெல்லாம் பண்ணி முன்னாடியே ஏதாவது பண்ணியிருக்க மாட்டேனா? அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஆமா, சொன்னாரு. ஆமா. அதுக்குன்னே விஜய் சேதுபதி சொன்னாரு, அப்படியே நீங்க பண்ணா அவ்ளோ கிளவரா இருந்திருப்பீங்களே! அப்ப நீங்கலாம் அவ்ளோ கிளவர் போல இருக்கு இவங்க அப்படி நெனச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் ஏங்க பதிலடி தான் குடுத்தாரு. ஏங்க ம். அப்படி பார்த்தா சபரி எல்லாம் வந்து பார்வதி வீட்ல சரியான சம்பவத்துல மாட்டுன ஒரு ஆளு. ஆமா. இன்னைக்கு சபரி சாரி கேட்டாரு பாத்தீங்களா? சபரி என்ன ஆமா சொன்னாரு? சாரி கேட்டேன். நான் சாரி கேட்கணும்னா பார்வதி கேட்கணும். எல்லாருமே நான் வேணும்ட்டே பண்ணணும். ஆனா உண்மையாலுமே அந்த ஓகே. பட் அதுக்கு அப்புறம் நடந்தது வேணா, நான் வேணும்ட்டே இடிச்சேன்றது வேணா, அவரு ஷார்ட்டா நான் வேணும்ட்டே பண்ணேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ம். முட்டியப்பட்டது வந்து தெரியாம, அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் போச்சுன்னு சபரிக்கும் தெரியும். அதனால சாரி சொன்னது இருக்கட்டும். ஆமா அதே மாரி ஓகே. விக்ரம் வந்து விஹானா கிட்ட வந்து, எனக்கு எப்பயுமே ம். உன்ன ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி, ம். அதுக்கப்புறம் சாரி திவ்யா கிட்டயுமே அவர் உண்மையாலுமே மனம் வருந்தி சாரி கேட்கிற மாரி தான் எனக்கும் தோணுச்சு. எனக்கும் எனக்கு அப்படிதான் தெரிஞ்சு இருந்துச்சு. எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்குள்ள ஒரு கிளாரிட்டி வந்துருச்சுங்க. ம். 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 அதுக்கப்புறம் பாத்தீங்களா, சபரியும், விக்ரமும் ஒண்ணு பண்ணாங்க பாத்தீங்களா? நான் அக்கா, தங்கச்சின்னு நெனைக்கிறவங்க எல்லாம் போயிடுறாங்க. ஒரு தங்கச்சி இப்படி பண்ணி வச்சிருக்கு. சுபி வந்து என்ன பண்ண போறா தெரியலையே! வலைய வீசி என்ன பிடிக்க போறாளோ என்னன்னு தெரியலையே! ம். அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளயும் ஒரு பட் எனக்கு என்னன்னா, எல்லாத்தையும் தாண்டி அவங்களே ம். என்ன மைண்ட் செட் பண்ணிட்டாங்கன்னா, கேம் இஸ் ஓவர். வாட் நெக்ஸ்ட்? இன்னும் ஒரு வாரம் இந்த ஆமா. வீட்ல கிடக்கணும். ஜனங்க ம். ஓட்டு போடணும். பார்க்கலாம். ம். எல்லாருக்குமே மனசுல எனக்கு வேணாம்னு நெனச்சாலுமே மனசுல ம். கண்டிப்பா எனக்கு ஜெயிக்கணும்னு இருக்கும். மனுஷனோட இயல்பு அது. ம். ஆமா. வின்னிங் கண்டிப்பா, வின்னிங் கண்டிப்பா. வந்து ஒரு ஆசை இல்ல. அது ம். பயங்கரமான ஒரு அடிக்ஷனான ஒரு விஷயம். ஆமா, சோ ஆமா. அது கண்டிப்பா. இருக்கும். சோ அதனால ம். அது தப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ம். எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் தான் பாய்சனஸா இருக்காங்க. இப்ப இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ஒரு கிளாரிட்டி வந்து ஒரு நிதானத்துக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவலே வந்துருச்சு. இல்லன்னா சாண்ட்ரா போய் இந்த ஸ்டேஜ்ல பேசும்போதெல்லாம் வேற மாரி ரியாக்ஷனா இருந்திருக்கும். திவ்யா பேசினது. ஆமா. ஆமா, திவ்யா ஆமா, ரொம்ப ஆமா. ஸ்மூத்தா நல்லா தான் ஹேண்டில் பண்ணாங்க. இப்பவும் எஸ். நான் அதான் சொல்றேன். ம். அரோரா, விக்ரம் நேத்து வரைக்கும் அரோராவ கூட சேர்க்கல. பட் நான் இப்பவும் அந்த பொண்ணையும் சேர்த்துக்கிறேன். எல்லாருமே ம். ஒரு ம். கனவுக்காக வந்திருக்காங்க. நல்ல ஆளுங்க 4 பேருக்கு உங்களுக்கு யார புடிக்குதோ, பெஸ்ட்டா ம். ஓவரால் கேம் பாருங்க. ஓட்டு போடுங்க. நீ யார ஜெயிக்க வச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். சந்தோஷம். அவள ம். பாத்தீங்களா? இது வினோத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லி, கமலினிக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லி, என்ன சிரிக்க வச்ச மக்கள் அப்படின்னு சொல்லி, நம்மளோட ஹார்ட்ட கொஞ்சம் லைட் அப்படி வாங்கிட்டாங்க அரோரா. சோ ஆமா. எஸ் கமெண்ட் செக்ஷனுக்கு போயிரலாமா? எஸ் போலாம். ரெடி. எஸ் கமெண்ட் செக்ஷன் ப்ளீஸ். ஓகே. இஃப்ரா இஃப்ரா ஷசாக்கி 3744. yes. Sandra is not behaving like a mature woman. President asked her to take the money box, but madamக்கு over confident வந்துருச்சு that she will win the title. அதுதான். நான் சொன்னேன்ல, இந்த ரெட் கார்ட் எல்லாம் குடுத்து அந்த வாரம் ஒரு சிம்பத்தி வந்த உடனே, அந்த அம்மா அ கணக்கு போட்டுருச்சு. எனக்கு வேற மாரி இருக்கு. நான் தான் ஜெயிக்க போறேன் அப்டின்ட்டு. ஓகே. ஜனங்களும் சரி, டீமும் சரி, பெருசா டீம் ம். தான் பெரிய நாமம் வச்சு பிரஜின உள்ள வர விடாம, பணப்பெட்டி தூக்க விடாம, இதுவரைக்கும் சரித்திரத்துல நடக்காம 4 பேர மட்டும் உள்ள அனுப்புறோம், உன்ன வெளில அனுப்புறேன்னு வெளில அனுப்பிச்சதெல்லாம் வந்து மேடம்க்கு ஒரு பெரிய டமால் டிமில் அடி வாங்குன மாரி இருக்கும். வாங்கட்டும். நல்லது தான். ஆப்வியஸ்லி ரெஸ்பான்ஸ்மே பெருசா யார்கிட்டயுமே இல்ல. சேது நோ, சார் நோ. கிட்டயும் ரெஸ்பான்ஸ் இல்ல, வெளில மக்கள் கிட்ட ஜனங்க ரெஸ்பான்ஸ் இல்ல. கிட்டயே ரெஸ்பான்ஸ் இல்ல. ஆமா. ம். யார்கிட்டயுமே ரெஸ்பான்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் கமெண்ட். ஓகே. So it's circling. Okay. Online circulating is online. Kamal is coming to the finals. Can you explain how they will allow and what are thoughts on that? Kamal வந்து இல்ல ப்ரோ. finals போறாங்க. இதுவரைக்கும் ரெட் கார்ட் வாங்குனவங்க தே ஹவ் நாட் பீன் இன்டூ ஃபைனல்ஸ். இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீசன் கிடையாது. அண்ட் அதுல சரவணன்னு போட்டிருந்தது. ஃபர்ஸ்ட் பேர் நான் மறந்துட்டேன். சாரி சரவணன். எனக்கு தெரிஞ்சு பாரு அண்ட் கமருதீன் ஆர் நாட் அலவுட் டூ ஃபைனல்ஸ். ஏன்னா ஓகே. ரெட் கார்டு வாங்கியிருக்கிறதுனால ம். சில ஐ மீன் என்னன்னா அதுல சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரெட் கார்டு வாங்குறவங்களுக்கு. சோ எனக்கு ஓ தெரிஞ்சு தே வோன்ட் பி இன் தி ஃபைனல்ஸ். என்னோட அறிவுக்கு தெரிஞ்சு தே வோன்ட் பி இன் ஃபைனல்ஸ். அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் கமெண்ட். ஓகே. திலீப் மேங்கி. அதாவது இவர் வந்து டெய்லி கமெண்ட் போடுறாரு. நானும் அவரை பார்த்துட்டே இருக்கேன். சோ எஸ்
Sandra told beginning she reads all seen all She had languages seen with all languages, all BB. since BB. So she confused inside what to do. Starting came with the fire, but after that she lost emotion with her husband. எங்க அந்த ஹஸ்பண்ட் கதை கூட எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது ஏத்துக்க முடியலங்க. ஆஃப்டர் ஆல் இவ்ளோ கேம் பார்த்த பிறகு. எல்லாம் அத கூட சிம்பத்தி கேமா அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்கன்றது தான் தோணுது. அதுதான் சொல்றேன். அது அவங்க உண்மையாலுமே கணவன் பசங்களுக்காக பண்ணியிருந்தா கூட, இப்போ யோசிக்கும்போது டிராமா அப்படின்ற மாரி தான் தோணுது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. எத்தன சீசன், எத்தன லாங்குவேஜ்ல பார்த்தாலுமே, அந்த கரண்ட்ல இருக்கிற சீசன் அந்த கண்டஸ்டன்ட்ஸோட தான் விளையாட போறாங்க. ஆமா. அந்தந்த சீசன் கண்டஸ்டன்ட்ஸோட விளையாட போறாங்க. அவங்க கேம தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போய் இப்படி அட்டாக் பண்ணா கவுத்துரலான்ட்டு கிடையாது. நீ எப்படி புதுசோ அதே மாரி தான் புது கண்டஸ்டன்ட்ஸ் வரப்போறாங்க. நீ என்ன பிளானிங்கோட போனாலுமே நடக்கிறது தான் நடக்கும். சோ சப்போஸ் அவங்க அப்படி பிளான் பண்ணியிருந்தா அது ஃப்ளாப், அட்டர் ஃப்ளாப் ஆக்சுவலி. ஆமா. எஸ் எஸ். இன்னும் ஒரு கமெண்ட் ப்ளீஸ். அனுஷ்கா 8938. அரோராக்கு ஆடியன்ஸ் கிளாப்ஸ் இஸ் ஷாக்ட். பெய்டு ஆடியன்ஸ் some big is cooking from Big Boss and Vijay Sethupathi making Aurora tet. எப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஏங்க அங்க இருக்கிற ஆடியன்ஸ் நான் சொல்லவா? அருண் அரவிந்த்னு சொல்லிட்டு ட்வின்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் அந்த ஆடியன்ஸ கூட்டு போய் உட்கார வைக்கிறது. அதுக்கும் விஜய் சேதுபதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எப்ப எப்படி உங்களுக்கு சில கண்டஸ்டன்ஸ பார்த்தோனே கை தட்டணும்னு தோணுதோ, அவங்களுக்கு இன்னைக்கு ஏதோ வந்து அங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து அரோரா கை தட்டணும்னு தோணிருக்கு. என்னங்க எப்படியெல்லாம் கூர்க்கமா யோசிச்சு எப்படிங்கெல்லாம் பண்றீங்க? ஐயோ கடவுளே! எனக்கு என்னன்னா, நீங்கலாம் அழகா ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி பிக் பாஸ்க்கு போங்க. உங்க யோசனைகளுக்கெல்லாம் நீங்க அழகா டாப் போய் வருவீங்க. சோ இதுக்கு மேல என்ன சொல்றது தெரியல. இல்ல சில பல எபிசோட்ல பார்வதிக்கு வந்து கை தட்டினாங்களே, அப்ப அதுவும் பெய்டு ஆடியன்ஸா? இருக்கலாம் வித்யா. கண்டிப்பா இருக்கலாம். இவ்ளோ யோசிக்கிறாங்களே, அதனால இருக்கலாம். ஆமா. கண்டிப்பாவே இருக்கலாம். ஓகே, நீங்க இப்ப 4 பேரும் வின் பண்ணுவாங்க. யார் வின் பண்ணா சந்தோஷம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா சில பேர் கீழ வந்து அப்படியே ஃபயர் திவ்யாக்கு நிறைய விடுறாங்க. சபரிக்கும் நிறைய விட்டுட்டே இருக்காங்க. சோ ஹாப்பி. இப்ப திவ்யாக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற மாதிரி சபரிக்கு இருக்கும், விக்ரம்க்கு இருக்கும், அரோராக்கு இருக்கும். சந்தோஷம் போடுங்கன்னு சொல்றேன். லெட் த பெஸ்ட் வின்ன்ற. ஆனா இவங்க தான் ஜெயிப்பாங்கன்றது எனக்கு இப்ப ஏன்னா இந்த ஒரு சீசன்ல தான் எனக்கு அந்த கன்ஃபியூஷன். ஏன்னா வினோத் வெளியில வந்துட்டதுனால என்னால இவங்க தான் ஜெயிப்பாங்கன்றது ஷூரிட்டி கொடுக்க முடியாது. வினோத் இருந்தபோது சினாரியோ வேற, இப்போ வேற அப்படின்றதுனால போட்டோம். ஒரு ஃப்ரைடே சாட்டர்டேக்கு ஒரு ஐடியா வரும். ஏன்னா சண்டே தான் லைவ்ல இதை பார்க்க போறோம். பட் சாட்டர்டேல இருந்தே ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சாட்டர்டே இதை பத்தி பேசலாம். இப்போதைக்கு 4 பேருமே இருக்கட்டும். பக்கா கிளாரிட்டி வந்து எனக்குமே நெருங்கும் போதுதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சோ போகும்போது பார்க்கலாம். சோ நன்றி வணக்கம் போடுங்க. நன்றி வணக்கம் போடுவாரு. என்ன போடல ப்ளீஸ் அது போடுங்க. ப்ரொடியூசர் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு போலயே. ஆமா, ஆக்சுவலா வந்து நேத்துலயே சில பல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்க வந்து ஒருத்தருக்கு கிரஷா மாறிட்டீங்களா? நீங்க இங்க கமெண்ட் நீங்க ரொம்ப கியூட் ஆயிட்டீங்க. இல்லையே, என்ன திட்டுறதுக்கு தானே நிறைய பேர் வருவாங்க. எனக்கு எப்படிங்க கிரஷ் மொமெண்ட் எல்லாம் வரும்? நீங்களே அடிச்சு விடுறீங்க போல இருக்கு. அப்படி கிரஷாவே ஆயிட்டீங்களா? ஓகே, whoever it is, thank you for your love and support மக்களே. So whatever நான் பேசுறது இது பண்றது எல்லாமே I'm basically I'm a Big Boss fan. I'm a Big Boss reviewer அப்படின்றதுனால நியாயம் அநியாயம் எது கரெக்ட் எது தப்புன்றது என் கண்ணுக்கு தோன்ற விஷயங்களை நான் பேசுறேன். நீங்களும் உங்களுக்கு தோன்றது நீங்க பேசுறீங்க. சோ நீங்க எப்படி என்னோட ஒப்பீனியன் ரெஸ்பெக்ட் பண்றீங்களோ நானும் உங்க ஒப்பீனியன் ரெஸ்பெக்ட் பண்றேன். சோ இன்னொரு 1 வாரம் தான் இருக்கு. அழகா ஸ்மூத்தா இந்த ரிவ்யூ இன்னொரு 1 வாரத்துல அழகா முடிச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்துக்கு நம்ம ரிவ்யூ முடிஞ்சிருக்கோம். இதோட அடுத்த வருஷம் தான் மீட் பண்ண போறோம். எனக்கு இப்பவே யோசிச்சாலே கஷ்டமா இருக்கும் எல்லாரையும் நான் மிஸ் பண்ண போறேன்ட்டு. நன்றி வணக்கம். சோ தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட் அண்ட் மறக்காம இந்தியா கிளிட்ஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், எனக்கு உரிமை இருக்கு, நான் சொல்லுவேன். இந்தியா கிளிட்ஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு 1 வாரம் எவ்வளவு லவ் கொட்ட முடியுமோ கொட்டலாம். இனிமே வர கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து இனிமே வச்சு ஜாலியா இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு. நம்மளுக்கு போர் அடிச்சாலுமே எல்லாரும் மனிதர்கள் தானே. 24 மணி நேரம் டென்ஷன் மூட்லயே சுத்த முடியாதுல்ல. பாதிக்கப்படுவாங்க. சோ பாக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த டைம்க்கெல்லாம் நம்ம ரிவ்யூ முடிஞ்சிருக்கோம். கண்டிப்பா அதுக்கு அடுத்த வருஷம் தான் மீட் பண்ண போறோம். எனிவே ஐம் கோயிங் டு மிஸ் யூ so much and love you guys. Thank you. எனக்கு அந்த 11 மணி பக்கத்துல வரும்போது கரெக்டா நோட்டிபிகேஷன் வரும், இந்த மாதிரி நீங்க வந்து வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல. நான் அதை ரொம்ப மிஸ் பண்ண போறேன். என் தம்பி ரஜினாவை நான் மிஸ் பண்ண போறேன். சோ இந்த ஷோ ரெஜினாக்கு வந்து
ஆமா, ரெஜிராக்கு வந்து சீரியஸா அவங்க ஹெல்த் இஷ்யூஸ்ல கொஞ்சம் அவருக்கு ஆமா, நல்ல அவருக்கு ஜுரம். வந்து கொஞ்சம் உடம்பு அவரால சரியில்லாம அதனால தான் தான் கலந்துக்க இருக்கு. முடியல. பட் அவருக்காக இவங்க வராங்க. சோ கவலைப்படாதீங்க. நாளைக்கோ நாளான்னைக்கோ வந்துருவாரு. பட் அது வரைக்கும் ஸ்ரீவித்யாவுமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. ஏன்னா லைவ் எங்கேயுமே நின்னுடக்கூடாது. நான் மட்டுமே தனியா பேசிட்டும் இருக்க முடியாது. எனக்கு கண்டிப்பா ஒரு ஹோஸ்ட் வேணும் அப்படின்றதுனால நம்மளுக்கு பயங்கர சப்போர்ட் பண்றாங்க. சோ தேங்க்யூ. தேங்க் யூ ஸ்ரீவித்யா சோ மச். அண்ட் இந்த மக்களே ஆப்பர்ச்சுனிட்டி சீரியஸ்லி ஐ லவ் யூ ஆல். ஐ மிஸ் யூ ஆல். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. நம்ம நிறைய அன்பை பகிர்ந்திருக்கோம், நிறைய சண்டை போட்டிருக்கோம், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். பட் அந்த நேரத்துல அது வேற மாதிரி இருந்தது. பட் இப்போ அவ்வளவுதான், நாங்க இன்னொரு ஒரு வாரம் தானா அப்படின்னு இருக்கு. அந்த கண்டஸ்டன்ஸ் மிஸ் பண்ணுவாங்களா இல்லையா அந்த வீடுன்னு தெரியல. பட் நான் உங்க எல்லாருமே கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்றேன். அப்சல்யூட்லி நாங்களுமே உங்களை வந்து நிறைய மிஸ் பண்ண போறோம். ரஜினா வந்து கொஞ்சம் உடம்பு சரியாயிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட கால்ல சொன்னாரு, கொஞ்சம் பத்திரமா எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க, நான் கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதோட நானும் மாஸ்டரும் அப்படியே வந்து குட் நைட் சொல்லிக்கிறோம். ஸோ மறக்காம நிறைய அப்டேட்ஸ்க்கு வந்து எங்களை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் நைட். நன்றி. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.